every breath that I take, every moment I'm with. Lord, have your way. Lord, have your way in me. Lord, I give you my heart. I give you my soul. I give you my soul. I live for you alone. I live for you alone. Every breath that I every take, moment I'm with. Every moment I'm with. Lord, have your way. Lord, have your way in me. Oh, this is my desire. This is my desire to honor you. To honor you. Lord, with all my heart. Lord, with all my heart. I worship you. Worship you. All I have within me. All I have within I give you praise. I give you praise. All that I adore. All that I adore is in you. Is in you. Oh Lord, I give you my heart. I give you my soul. I give you my soul. I live for you alone. I live for you alone. Every breath that I take. Every moment I'm with. Lord, have your way. Lord, have your way. Lord, I give you my heart. I give you my heart. I give you my soul. I give you my soul. I live for you alone. I live for you alone. Every breath that I take. Every breath that I take. Every moment I'm with. Oh, Lord, have your way. Lord, have your way in me. Lord, I give you my heart. I give you my soul. I live for you alone, Lord. I live for you alone. Oh, every breath that I take. Every moment I'm with, Lord. I'm with. Lord, have your way in me. Lord, have your way in me. It's our desire, Lord, to live for you alone. Oh God, not only in our words, Lord, not only in our mouth, Lord, that we say we want to live, but from the heart, Lord, from our soul, we want to give you our hearts. We want to give you our soul, Lord. Oh, Father. By keeping your commandment, Lord, we want to love you more.
உங்களுக்கு தயவான நன்றி. மாலை வணக்க நண்பர்களே. இன்றிரவு இங்கே இருந்து நம்முடைய அன்புள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் உங்களுக்கு செய்தி கொடுப்பது அது ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களை எந்த இடத்தில் சந்தித்து அந்த மகத்தான நாமமான இயேசுவை குறித்து பேசுவது எப்பொழுதுமே ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. நம்முடைய சகோதரன் இப்போது பாடின பாடலை நான் நிச்சயமாய் பாராட்டுகிறேன். அது என்னுடைய விருப்பமானதாய் இருக்கிறது. இயேசுவானவரை வெறுமென ஒரு தீர்க்கதரிசியாய் அல்லது ஒரு நல்ல மனிதனாய் அல்லது ஒரு உபாத்தியாய் ஆக்க அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருந்ததான அந்த நாளின் போது அது அவர் என்னவாக இருந்தார், அது உண்மையாகவே அவருடைய தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வருகிறது. அவரை போன்ற ஒருவர் பூமியின் மேல் இருந்ததே இல்லை, இருக்க போவதும் இல்லை. அவர் இம்மானுவேலாயிருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருந்தார். அவர் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாயிருக்கிறார். தாவீதின் வேரும் சந்ததியுமாய் விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். அவருக்குள் தெய்வீக தன்மை வாசமாயிருக்கிறது. அவருக்குள் தேவன் இருந்தார். தேவன் அவருடைய குமாரனுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார், கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, என்னில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் நம்மேல் கொண்டுள்ள அன்பின் வெளிப்படுத்தல் என்ன ஒரு அற்புதமாயிருக்கிறது. அவர் தம்மையே வெளியாக்கி கீழே இறங்கி வந்து மனித மாம்சத்தில் வாசம் செய்து அதனால் பாவத்தையும் வியாதியையும் மனித இனத்திலிருந்து வெளியே எடுத்து நம்மை மீண்டுமாய் பிதாவினிடத்திற்கு மீட்டுக் கொண்டார். அது அற்புதமாயிருக்கிறது அல்லவா? நாம் நிச்சயமாக அதை பாராட்டுகிறோம். இப்பொழுது கடந்த இரவு ஒரு விதமாய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யூகிக்கிறேன். பில்லி சற்று துரிதமாக என்னை அடித்துக் கொண்டு போய்விட்டான். ஏனென்றால் நான் பலவீனமாகிவிட்டேன். ஆனால் அந்த கூட்டங்கள், அந்த வகையறுத்தல், அது என்னென்று ஒருவராலும் அறிய முடியாது. அதை அறிய வேண்டுமானால் நீங்கள் அதற்குள்ளாக வர வேண்டும். பாருங்கள், அதை விளக்கி கூறுவதென்பதற்கு வேறு ஏதும் வழியே இல்லை. அதை நீங்கள் செய்வதற்கும் அங்கே ஒரு வழியும் இல்லை. அது வெறுமனே ஒரு அனுபவமாய் இருக்கிறது. ஒருவருக்கும் அதை குறித்து தெரியாது. அதனூடாக போகிறவர்கள் மட்டுமே அதை அறிவார்கள். மானிட வர்க்கத்துக்கு அது என்ன செய்கிறது, ஒரு மனிதனுக்கு அது என்ன செய்கிறது, அவனை பற்றினதான அதே ஜீவியத்தை இது கொண்டு வருகிறது. நல்லது, நீங்கள் இரண்டு உலகங்களில் ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் இங்கே இருக்கின்ற ஒரு உலகத்தில் ஜீவிக்கிறீர்கள், அங்கே இருக்கின்ற ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் வேறு யாரோடாவது இருக்கும் பொழுது ஒரு கால் 50 வருடங்களுக்கு முன்னர் இருக்கலாம். இன்றிலிருந்து வர இருக்கின்றதான வருடங்களில் நீங்கள் வேறு யாரோடாவது இருக்கலாம். இருந்த போதிலும் இங்கே மேடையின் மேல் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தவர்களால் அநேக வருஷங்கள், ஒரு கால் வாரங்களுக்கு முன்பு இன்னொரு தேசம், இன்னொரு ஸ்தலம் அல்லது ஏதோ காரியத்தை சம்பவிப்பதை குறித்து பேசுகிறீர்கள். பின்னர் அந்த காரியத்தில் நீங்கள் சரியாய் நிற்கும்படி செய்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஒரு விதமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இது மட்டுமாய் அதில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறோம். கூட்டங்களில் இருந்து தேவன் மகிமையை பெற்றுக் கொள்வார் என்று இப்பொழுது நம்பிக்கையா இருக்கிறேன். இப்பொழுது இன்றிரவு ஆராதனையில் நாம் கொஞ்சம் பேராய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய கூட்டங்கள் இங்கே மட்டுமே விளம்பரப்படுத்தப்பட்டது. அது இங்குள்ள ஜனங்களுக்கு மட்டுமே. நாம் கூட்டத்தின் பெரும்பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு நான் இந்த விதமாக நினைத்துக் கொண்டிருந்தேன். அதாவது வேதாகமத்திலிருந்து பழைய பாணியிலே கொஞ்சம் உபதேசத்தை ஒரு கால் ஜனங்களுக்கு கொடுக்க நான் முயற்சிப்பேன் என்று. மகத்தான சம்பவமானது வரும்போது தேவன் நமக்கு அதை அனுப்புவாரானால் அப்பொழுது நாம் அதை மேலான விதமாய் அறிந்து கொள்ள முடியும். பார்க்க போனால் நீங்கள் அறிந்திருக்கிறபடி தெய்வீக சுகமானது மீன் பிடிப்பதற்கு தூண்டிலில் வைக்கும் இரையை போன்று இருக்கிறது. அரைதான் மீனானது பார்த்து அந்த இரையை பிடுங்கி அந்த கொக்கி எடுக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்துமாக்கள் ஜெயிக்கப்படுவது என்பதே நம்முடைய முக்கியமானதும் நம்முடைய இறுதி நோக்கமுமாக இருக்கிறது. தேவனின் இரவு உங்களை சுகப்படுத்தினால் நீங்கள் மரிப்பதற்கு முன்பாக ஒரு கால் மீண்டுமாக சுகவீனமாகலாம். இப்பொழுதிலிருந்து 1 வருடம் அல்லது 2 வருடத்தில் மீண்டுமாய் நீங்கள் சுகவீனமாகலாம். இப்பொழுதிலிருந்து 1 வாரத்தில் அல்லது 1 நாளில் நீங்கள் மீண்டும் சுகவீனமாகலாம். எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு காரியம் நிச்சயம். இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக போகிறீர்கள். ஏனென்றால் இது வெறுமனே ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆத்துமா எப்பொழுதாவது பரிசுத்த ஆவியோடு தொடர்பு கொண்டு மறுபடியும் பிறந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாயிருப்பீர்கள். இங்கே என்ன சம்பவித்தாலும் அக்கறை இல்லை. நீங்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது நிகழ்காலம். அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அது நம் எல்லாரையும் மெத்தடிஸ்டுகளாக ஆக்கி சத்தமிட துவங்குவோம். அது அப்படி செய்யாதா? தேவன் அதை செய்தார் என்று நினைப்பது சரிதான். இப்பொழுது அது என்னுடைய வார்த்தை அல்ல, அது அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது.
பரிசுத்த யோவான் 5:24. பரிசுத்த யோவான் 6 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அது சரி. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். அது நிகழ்காலமாய் இருக்கிறது. இப்பொழுது இந்த நித்திய ஜீவன் இது ஒரு எழுப்புதல் இருந்து இன்னொரு எழுப்புதல் மட்டுமாயல்ல, ஆனால் நித்தியத்தின் ஊடாக போகின்றது. இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கிற போதகர்களில் சிலர் நித்திய ஜீவனானது தேவனுடைய ஜீவன் என்று அர்த்தம் கொண்டுள்ள அதே வார்த்தையிலிருந்து வந்தது என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஜூயி என்ற கிரேக்க பதம் அதற்கு தேவனுடைய சொந்த ஜீவன் என்ற அர்த்தம். அப்படியானால் நாம் தேவனுடைய குமாரன் அல்லது குமாரத்தியாக தேவனுடைய ஜீவனின் ஒரு பகுதியோடு தேவனுடைய ஒரு சந்ததியாய் ஆகிறோம். அது அழிக்க முயற்சித்தால் தேவன் அழியாதிருப்பது போன்று நாம் இனி அழிந்து போக முடியாது. எனவே நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாயிருக்கிறோம். கடைசி நாளில் நாம் எழுப்பப்பட போகிறோம். அது அற்புதமா இல்லையா? அது பாப்டிஸ்டுகளையும் மெத்தடிஸ்டுகளையும் கரங்கொலுக்கவும் சத்தமிடவும் செய்யும். அது செய்யாது? நிச்சயமாக செய்யும். அது உண்மை. பழங்கால மதத்தை குறித்த நல்ல காரியம் இதுதான். எல்லாரையும் ஒன்று கூட்டி உட்கார செய்து ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படி அது செய்கிறது. நிச்சயமாக செய்யும். எல்லா வித்தியாசங்களையும் தூர எடுத்து புதிய சிருஷ்டிகளாக ஆக்குகிறது. அது ஒரு டெக்ஸடஸ் சூட்டை அணிந்து கொண்டு ஒரு ஜோடி மேல் கோட்டும் அணிந்து அவர்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மேல் போட்டு அனைத்து சகோதரனே எப்படி இருக்கிறீர்கள் என்று கூறும்படியா செய்கிறது. அது சரியே, நிச்சயமாக செய்யும். அது ஒரு பட்டாடையையும் ஒரு காலிக்கோவையும் செய்து அவர்களுடைய கரத்தை அவர்கள் மேல் போட்டு அணைத்து சகோதரியை நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறும். ஆனைதான் அது செய்யும். அது நிச்சயமாய் செய்யும். அது வித்தியாசங்களை கிழித்தெறியும். ஐஸ்வர்யவான் அல்லது ஏழை, அடிமை அல்லது சுயாதீனன், நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூறும். ஞாயிற்றுக்கிழமை ஜெபகூடாரத்தில் அங்கே ஒரு கூட்ட ஜெபகூடார ஜனங்கள் உட்கார்ந்திருக்கிறதை நான் காண்கிறேன். எங்களுக்கு ரத்தத்தினால் மீட்பு என்ற ஞாயிறு பாடசாலை பாடம் இருந்தது. நான் அதில் அவ்வளவாய் மூழ்கி போய் ரத்தத்தினால் மீட்பில் எங்கேயோ இன்னொரு கிரகத்தில் இன்னமும் இருப்பது போன்று நான் உணர்கிறேன். இன்றிரவு குடும்பம் போன பிறகு இங்கே சீக்கிரமாய் வந்து பாட்டு ஆராதனை முதலானவரை நான் கேட்டேன். நான் என் அறையில் இருந்தேன். நான் வேத வார்த்தைகளை வாசிக்க துவங்கி ஏதோ காரியத்தை கண்டேன். நல்லது, கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் அதை குறித்து இன்றிரவு சிறிது நேரம் நான் பேசுவேன் என்று நான் நினைத்தேன். அது நான் ஞாயிறு பேசினது ரத்தத்தில் மீட்பு என்பது. இப்பொழுது இன்றிரவு நான் வல்லமையினால் மீட்பு என்பதன் பேரில் பேசப் போகிறேன். நாளை இரவு கர்த்தருக்கு சித்தமானால் நான் சந்தோஷத்தில் முழுமையில் மீட்பு என்பதன் பேரில் பேச இருக்கிறேன். ரத்தத்தில், வல்லமையில், சந்தோஷத்தில் மீட்பு. இப்பொழுது அநேக ஜனங்கள் அருமையான கற்று பாண்டித்யம் பெற்றவர்களாய் எப்படி உடைத்துக் கொண்டு போய் இந்த விதமான வெளிப்பாட்டை கொடுக்க முடியும். ஒரு கால் இதற்காக அல்லது அதற்காக அல்லது சிலவற்றை உருவாக்க. ஆனால் நானும் படிப்பறிவில்லாத பிரசங்கிமார்களை போன்று எனக்கு செய்ய தெரிந்த ஒரே காரியம் சரியானதற்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறேன் என்ற நிச்சயம் உண்டாயிருக்க நிழல்களுக்கு போவதே ஆகும். நான் சுவற்றை நோக்கி நடந்து போகும்போது வெளிச்சம் இந்த பக்கமாக இருந்தால் நான் எந்த விதமாய் இருக்கிறேன் என்று என்னால் கூற முடியும். நான் எந்த விதமான நிழலை பிரதிபலிக்கிறேன் என்று நான் கண்டால் நான் ஒரு 4 கால் மிருகமா அல்லது பறவையா அல்லது அது என்னவென்று என்னால் கூற முடியும். இப்பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் நிழலாயிருக்கிறது. அது ஒரு நிழல் படமாயிருந்தது. சூரியனுக்கு சந்திரன் இருப்பது போன்று சூரியன் நிலவின் மேல் பிரகாசித்து பூமியின் மேல் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. எனக்கு பழைய ஏற்பாட்டை பிடிக்கும். அதை போன்று அல்லது அது இருக்கக்கூடிய விதத்தில் அது உவமைகளால் நிறைந்திருக்கிறது. ஆதி ஆகமத்தில் முதலாவதாக தேவன் சூரியனையும் அடுத்து சந்திரனையும் உண்டாக்கின போது அந்த சந்திரனும் சூரியனும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பிரதிநிதித்துவமாயிருக்கிறது. சூரியனானது அதன் வல்லமையினாலும் மகிமையினாலும் எழும்பி வருவது போன்று அது கீழே திரும்பி போகும்போது சூரியன் இல்லாத போது பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் அதனுடைய ஒளியை சந்திரனின் மேல் பிரதிபலிக்கிறது. இயேசுவானவர் அவர் போன பொழுது அவர் மகிமைக்குள்ளாக சென்று அவருடைய வெளிச்சத்தை சபையின் மேல் பிரதிபலித்தார். அவர் திரும்பி வரும் வரைக்குமாய் சுவிசேஷ வெளிச்சத்தை சபைக்கு கொடுக்கும்படியாக பிரதிபலித்தார். ஓ என்ன, அதற்கு பின்னர் அவர்கள் மறந்து கொள்வார்கள். அது அற்புதமாயிருக்கும். அது ஒரு மகத்தான சந்திர வெளிச்சமாயிருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சமாயிருப்பார். அவர்களுக்கு அந்த நகரத்தில் வெளிச்சமே இனி தேவையாயிருக்காது. இப்பொழுது ஒரு சிறு முன்காட்சியாய் நாம் யாத்ராகமத்துக்கு செல்வோம். யாத்ராகமத்தில் நாம் பேசுவதை குறித்து நீங்கள் களைத்து போக மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு சமயம் நதிக்கு அக்கறையில் என்னுடைய சபையில் நான் பிரசங்கித்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னர் ஒவ்வொரு இரவும் யோபை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் திரும்பி வருவார்கள். நான் யோபிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து
அதை தொடர்ந்து பார்த்து கொண்டே போனால் நம்மால் அதை வேதத்தின் ஊடாக போகச் செய்ய முடியும். ஒவ்வொரு வேத வார்த்தையும் ஒன்றோடொன்று இணையும். தேவனுடைய வார்த்தையில் முரண்பாடே கிடையாது. இல்லை ஐயா, ஒவ்வொரு துணிக்கையும் பரிபூர்ணமாயிருக்கும். அந்த விதமாக ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரே புத்தகம் பரிபூர்ணமாயிருக்கும். அநேக எழுத்தாளர்களால் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு இடையில் அவைகள் ஒவ்வொன்றும் எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பேசப்பட்டு அப்படியே ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் இந்த கூடுதலான புத்தகங்களாகிய மெக்கபீகளும் மற்ற காரியங்களும் அதனோடு இசைந்து போகிறதில்லை. எனவே நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு இது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. யாரோ ஒரு ஸ்திரீ எனக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அப்பொழுது நான் யோபு சாம்பல் மேட்டில் இருந்ததை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அதில் அவள், சகோதரன் பிரணாம், நீர் அதிக போதுமான நீண்ட நேரம் யோபுவை சாம்பல் மேட்டிலேயே வைத்திருக்கிறீர். நீர் அப்படி நினைக்கவில்லையா? சுமார் ஒரு 6 வார காலமாய் அங்கேயே இருக்கிறார். நீர் அவரை அந்த மேட்டிலிருந்து இறக்கப் போவதே இல்லையா என்றார். நான் சொன்னேன், அங்கே இருந்து வார்த்தைகளை அழுத்தி தள்ளுவதை பரிசுத்த ஆவியானவர் நிறுத்தும் பொழுது நான் அதை குறித்து கூறுவதை நிறுத்துவேன் என நான் யூகிக்கிறேன் என்று. ஆனால் அந்த சாம்பல் மேட்டினில் அவன் இருக்கிறதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் வரைக்கும் நான் அதிலேயே தரித்து நிற்பேன். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆக நகரத்துக்கு வந்த சுவிசேஷகனை போன்று பிரசங்கித்தான். ஒரு இரவு அவன் மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கித்தான். அடுத்த இரவு அவன் மனம் திரும்புதலை பேரில் பிரசங்கித்தான். அடுத்த இரவு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். ஒரு 4 அல்லது 5 இரவுகளுக்கு பின்னர் கண்காணிகள் வாரியம் அவரை சந்தித்து, சகோதரனே, மனம் திரும்புதலை தவிர வேறு ஏதாவது காரியத்தின் மேல் பிரசங்கிக்க மாட்டீர்களா என்றார்கள். அதற்கு அவர், ஓ, முடியுமே. முதலாவது அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும், அதன் பிறகு நான் வேறு ஏதாவது காரியத்தின் மேல் பிரசங்கிப்பேன் என்றார். ஆக அது ஒரு நல்ல கருத்து. அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும், அதன் பிறகு நாம் வேறு ஏதாவது காரியத்தின் மேல் பிரசங்கிக்கலாம். விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஜெபகூடார கூட்டத்துக்கு வராதவர்களுக்கு ஒரு சிறிய முன்காட்சியாக நான் திரும்பி 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆனால் நம்முடைய அடிப்படையில் இன்றிரவு கருத்து யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 13ஆம் வசனம் துவங்கி. இப்பொழுது நாம் ஞாயிறு காலையில் 10ஆம் வசனத்தில் இரத்தத்தினாலான மீட்பை விட்டோம். உங்களில் பெரும்பாலோருக்கு அந்த கதையை தெரியும், நான் நிச்சயமாக கூறுவேன். இப்பொழுது நம்மால் இந்த புத்தகத்தின் தாள்களை இழுக்க முடியும், இந்த பக்கங்களை நம்மால் திருப்ப முடியும் என்று நமக்கு தெரியும். ஆனால் அங்கே ஒருவர் இருக்கிறார், அவரால் மட்டுமே புத்தகத்தை திருப்ப முடியும். அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். யோவான் அந்த புத்தகத்தை பார்த்தான், அது முத்திரிக்கப்பட்டிருந்தது. அவன் அழுதான். ஏனென்றால் அங்கே அதை திறக்கும்படியாய் பரலோகத்தில் ஒரு மனிதனும் இல்லை, பூமியின் மேல் ஒரு மனிதனும் இல்லை, பூமியின் கீழும் ஒரு மனிதனும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி இருந்தது. அது உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்டதாக இருந்தது. அவர் வந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்து புத்தகத்தை வாங்கி முத்திரைகளை உடைத்து புத்தகத்தை திறந்து முத்திரைகளை அவிழ்த்து விட்டார். அவர் பாத்திரவானாய் இருந்தார். ஏனென்றால் அவர் உலக தோற்றம் முதல் கொண்டு அடிக்கப்பட்டவராயிருந்தார். இன்றிரவு நாம் அவரிடத்தில் பேசுவோம். இப்பொழுது நமக்காக அதை அவர் திறக்கும்படியாய் நாம் அவரை கேட்போம். இப்பொழுது தயவுள்ள அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முதலாவதாக உம்மை அழைத்துக் கொண்டு உம்மிடத்தில் வருகிறோம். வெளியே புயல் சீறிக்கொண்டிருக்கையில், மழை சுற்றி அடித்துக் கொண்டிருக்கையில், இந்த கூரையின் கீழ் அடைக்கலமாய் நாங்கள் நின்றவாறு இன்றிரவு இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உள்ளே வரத்தக்கதாக ஒரு தேவனுடைய வீடு இருக்கிறதற்காக நாங்கள் அவ்வளவு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அங்கே ஒரு துருக்கம், ஒரு அடைக்கலம் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒரு பலத்த துருக்கமாயிருக்கிறது, நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான் என்று நீர் சொன்னீர். நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அதற்கு உள்ளாக வந்திருக்கிறபடினாலே நாம் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறோம். இன்றிரவு பிதாவே, நீர் எங்களுக்கு வார்த்தையை திறந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வந்து வார்த்தைக்குள் செல்வீராக. இந்த தாழ்மையான ஏழை ஊழியக்காரனின் உதடுகளையும் இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களையும் விருத்த சேதனம் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து எங்கே அது தேவையாக இருக்கிறதோ அந்த இடத்திலே அதை பொருத்துவாராக. இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும். இன்றிரவு எங்களுடைய சிந்தனைகளை உம்முடைய ஆவிக்குள்ளாக புதுப்பியும். இந்த ஆராதனையிலிருந்து மகிமையை எடுத்துக்கொள்ளும். இழக்கப்பட்டவர்களை ரட்சியும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும், பின்வாங்கி போனவர்களை கர்த்தாவே வீட்டிற்கு திருப்பி கொண்டு வாரும். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். உம்முடைய அன்பான குமாரனாகிய இயேசு என்னும் உம்முடைய நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இப்பொழுது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு திருப்பவும். நாம் இரத்தத்தினாலான மீட்பை எப்படி தேவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்றும்
எப்படியாய் அதில் ஒன்றும் மீறியாய் வைக்கப்படக்கூடாதென்றும் குறித்து வாசித்துக் கொண்டிருந்தோம். நியாய தீர்ப்புகள் விடுந்து கொண்டிருந்தன. கடைசி நியாய தீர்ப்பு விட ஆயத்தமாயிருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தின்படியாயும் தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றப் போகின்றார். முன்னர் இருந்ததான அந்த எல்லா நியாய தீர்ப்புகளும் அங்கே ஒரு பரிபூரண அடையாளமாய் இருந்தது, அல்லது இப்பொழுது விடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கின்ற நியாய தீர்ப்புகளுக்கு ஒரு பரிபூரண பாவனையாயிருக்கிறது. நீங்கள் கவனிப்பீர்களானால் நியாய தீர்ப்பு விடுவதற்கு முன்னரே போதகர்கள் இதன் பேரில் இப்பொழுது ஒரு கால் ஒத்து போகாமல் இருக்கலாம், அதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் நியாய தீர்ப்பு எகிப்தை தாக்குவதற்கு முன்னதாகவே தேவன் இஸ்ரவேலை கோசேனுக்கு அனுப்பினார். அவர்கள் கோசேனில் இருந்தார்கள். அவர்கள் மேல் ஒரு வாதையும் விழவில்லை. உபத்திரவத்தின் ஊடாக கொண்டு போகப்படுகிற சபைக்கு ஒரு பரிபூர்ண பாவனையாயிருக்கிறார்கள். பாருங்கள், சரி. பின்னர் பூமியை அல்லது எகிப்தை தாக்கின கடைசி வாதை மரணமாயிருந்தது. இங்கே இருக்கின்ற எல்லா வேத வாசகர்களும் உங்களுடைய ஞாயிறு பாடசாலை பாடங்கள் முதலானவற்றை அறிந்திருக்கிறவர்கள் ஒரு கால் அநேக முறைகள் இதை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் எகிப்தை தாக்கின கடைசி சத்துரு மரணமாயிருந்தது. இப்பொழுது சபையை தாக்க இருக்கின்ற கடைசி சத்துரு ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகையில் மரணமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் கிறிஸ்துவை பின்பற்றாத யாவரும் ஆவிக்குரிய பிரகாரமாய் காய்ந்து போய் மரித்து போவார்கள். சபைகள், நீங்கள் அதை இப்பொழுது காணலாம். அநேக மகத்தான எழுப்புதல்களும் சுவிசேஷகர்களும் தேசத்தின் ஊடாக கடந்து சென்றனர். இருந்த போதிலும் சபையானது, அதாவது அரசியல் பிரகாரமான சபையை பேசுகையில் அது எல்லா நேரத்திலும் மோசமாகிக் கொண்டே போகிறது. அதனுடைய அங்கத்தினர்கள் அவர்கள் விரும்புகின்ற விதமாக ஜீவித்துக் கொண்டு அவர்கள் விரும்புகின்ற எந்த காரியத்தையும் செய்து கொண்டு, அப்படி இருந்தும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு நாங்கள் சரியாய் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவை போன்று இருப்பது என்பதாகும். கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் இருக்கக்கூடாது என்று விரும்புகின்ற இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீர்கள். கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் சொல்லக்கூடாது என்று விரும்புகின்றதை நீங்கள் கூற மாட்டீர்கள். கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்க விரும்பாத காரியங்களை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் சிந்திக்க கூடாத காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்களுடைய இருதயம் கல்வாரியின் மேல் பொருத்தினதா இருக்க உங்களுடைய ஒரு உள்நோக்கத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல வெளிச்சத்தில் நடவுங்கள். நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது. அதுதான் மெத்தடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் நாம் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து நம் எல்லாரையும் அவருக்குள்ளாக ஒன்றாக ஆக்குகிறது. இப்பொழுது கடைசி காரியம் மரணமாயிருந்தது. அந்த மரணம் வருவதற்கு முன்னர் அதை தப்பிக்கொள்ள வாஞ்சிக்கிறவர்களுக்கு அந்த மரணத்திற்காக அங்கே ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருந்தது. தண்ணீரினால் உலகம் முதலாவதாக அழிக்கப்படுவதற்கு முன்னர் அங்கே ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நீதியின் பிரசங்கியை, நோவாவை தேவன் உடையவராயிருந்தார். ஜனங்கள் வேலைக்குள்ளாக வரும்படியாக அவன் 120 வருடங்கள் பிரசங்கித்தார். மனப்பூர்வமாய் போவதற்கு மறுக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை தவிர அங்கே வேறொன்றும் விட்டு வைக்கப்படவில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நடக்க மறுக்கின்ற மனிதன் இரக்கத்தை தள்ளிவிட்டவனாயிருக்கிறான். எனவே நியாய தீர்ப்பை தவிர அங்கே வேறொன்றும் விட்டு வைக்கப்படவில்லை. அவ்வளவுதான். அங்கே இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் தான் போக முடியும். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த பயங்கரமான இரவு வருவதற்கு முன்னர் இஸ்ரவேலுக்கு அது கட்டளையிடப்பட்டது. செம்மறி ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். தேவன் தம்முடைய சபையை ஒரு மகத்தான யாத்திரைக்குள் கொண்டு வருகிறார். அதை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்லும்படியாக செய்கிறார். எனக்கு அதை பிடிக்கும். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு தேசத்தை கொடுத்தார். இருந்த போதிலும் அது எல்லாம் பெரிய பாதுகாவலாய் மகத்தான கட்டடங்களாலும் அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோவை சுற்றிலும் இருந்த சுவர்கள், அதில் ரதங்களின் ஓட்டப்பந்தயம் வைக்கலாம். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். இருந்த போதிலும் நான் அதை உங்களுக்கு கொடுத்தேன், அது உங்களுடையதே என்று தேவன் கூறினார். ஆனால் அவர்கள் அதை சுத்தப்படுத்த வேண்டும். அதை சுத்தப்படுத்து. அதை தான் தேவன் இன்றைக்கு செய்தார். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை வேண்டும் என்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் உள்ளே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். வித்தியாசங்களை போராடி சுவர்களை கிழித்தெறிந்து அங்கே கிரியை துவக்கி அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது இன்றைக்கு நமக்கானது அல்ல என்று போதகர்கள் கூறுகிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நேராக அதன் ஊடாக கடந்து செல்லுங்கள். நான் உன்னை வீட்டிலிருந்து துரத்தி விடுவேன் என்று தாயார் கூறுகிறார்கள். நேராக போய் அதை கடந்து செல்லுங்கள்.
நான் உன்னை விட்டு விடுவேன் என்று கணவன் கூறுகிறார். நேராக அதை கடந்து தொடர்ந்து செல்லுங்கள், அவ்வளவுதான். போய் அதை சுதந்திரித்துக் கொண்டாக வேண்டும், அவ்வளவுதான். தெய்வீக சுகமானது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இருக்கிறது. இங்கே புற்றுநோய், இருதய கோளாறு என்னவாக இருந்தாலும் சரி, அதனோடு இன்றிரவு இங்கே உட்கார்ந்து இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது உங்களுடையது. ஆனால் நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நான் மிகவும் நல்லதான உணர்வு இல்லாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். அதற்கு இதனோடு ஒன்றும் செய்வதற்கில்லை. வாக்குத்தத்தமானது உங்களுடையதாக இருக்கிறது. தேவன் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நேராக உள்ளே சென்று ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் வரைக்குமாய் பெலிஸ்தியரை கொன்று போடுங்கள். எல்லா ஏவியரையும் அம்மோனியரையும் கொன்று போடுங்கள். நேராக உள்ளே சென்று அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடையது. போய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் கூறுகிறார். ஆனால் இப்பொழுது அவர், நான் உள்ளே போய் அதை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துகிறேன், நீங்கள் சில அருமையான பட்டணங்களை கட்டுங்கள், சுலபமான பாதையிலே உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள் என்று கூறவில்லை. அவர் அந்த விதமாய் செய்யவில்லை. அவர் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஏதோ காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு தேசத்தை கொடுக்க போதுமானவராக இருந்து, நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னோட கூட இருப்பேன், போங்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். இன்றிரவு நீங்கள் வியாதியாயும் முடமாயும் குருடாயும் செவடாயும் ஊமையாயும் இருந்தால், நீங்கள் வேறு என்னவாக இருந்தாலும் சரி, போய் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடையது என்று தேவன் கூறுகிறார். அது உங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறது. தேவன் அதை உங்களுக்கு கொடுத்தார். அவர் அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களிடத்தில் அவர் கூறியிருந்தார். வழியை அவர்களுக்கு காத்துக் கொள்ளவும், அது எங்கே இருந்ததோ அதற்குள்ளாக கொண்டு வரவும் அவர்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பினார். வேவுக்காரர்கள் அங்கே சென்ற போது அவர்களை நோக்கி பாருங்கள், அவர்களில் 10 பேர் இதோ திரும்பி வந்து, ஓ, நம்மால் அதை செய்ய முடியாது, அது முடியாத காரியம். ஏன்? நாம் விஞ்ஞானிகளாய் இருக்கிறோம். அந்த காரியத்தை நாம் நேராகவே பார்த்தோம். விஞ்ஞான ரீதியாய் அது கூடாத காரியம், நம்மால் அது செய்ய முடியாது என்றார்கள். ஆனால் அங்கே 2 பேர்கள் இருந்தனர். ஒருவன் காலேப் என்றும் இன்னொருவன் யோசுவா என்றும் பெயர் கொண்டவர்களாய் இருந்தார்கள். விஞ்ஞான பக்கம் என்னவா இருந்தது என்பதை அவர்கள் நோக்கி பார்க்கவில்லை. அவர்களோ தேவன் என்ன கூறினார் என்பதையே நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் நம்மால் அதை செய்ய முடியும் என்று கூறினர். அது சரியா இருக்கிறது, அது ஒரு நல்லதான தேசம் என்பதன் அத்தாட்சியை அவர்கள் திருப்பி கொண்டு வந்தனர். அந்த அத்தாட்சியை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு அப்படி இல்லையா? அதாவது அங்கே நமக்கு மேலாக ஒரு நல்ல தேசம் இருக்கிறது என்பது. இன்றிரவு நாம் அதை நோக்கின பாதையில் இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லது. மீட்பிற்கு முன்னதாக இதோ இங்கே அவர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் பிள்ளைகள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் இந்த செம்மறி ஆட்டுக்குட்டியை கொல்ல வேண்டியது தேவனுக்கு தேவையாக இருந்தது. இந்த விதமாக ஒவ்வொரு வாசல்களின் நிலைக்கால்களிலும் ரத்தம் பூசப்பட வேண்டியதாயிருந்தது. அவர்கள் உள்ளே சென்று இந்த ஆட்டுக்குட்டியை ஒன்றையும் மீதமாய் விடாமல் புசிக்க வேண்டியதாயிருந்தது. கவனியுங்கள், ஆட்டுக்குட்டி முழுவதையும், அதில் ஒரு பகுதியை அல்ல, அதில் உள்ள எல்லா பகுதியையும் புசித்தாக வேண்டும். நான் இந்த பகுதியை எடுத்துக் கொள்ளுகிறேன், நான் இந்த பகுதியை விசுவாசிக்கிறேன் என்று சில ஜனங்கள் கூறுகின்றனர். ஆனால் நீங்களோ அதை முழுவதுமாய் புசிக்க வேண்டும், அதன் எல்லாவற்றையும் புசிக்க வேண்டும். ஓ, அவர் நம்முடைய மீறுதல்களுக்காய் காயப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவருடைய தழும்புகளால் அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறீர்கள். நமக்கு அது எல்லாமும் வேண்டியதாக இருக்கிறது. அதன் ஒவ்வொரு துணிக்கையும் புசிக்கப்பட்டாக வேண்டும். அதை முழுவதுமாக புசிக்க வேண்டும். அதில் சில கடினமாகி விடுகிறது. ஆனால் நாமோ எப்படியா இருந்தாலும் அதை புசித்தாக வேண்டும். தேவன் அவண்ணமாய் கூறியிருக்கிறார். இப்பொழுது 10ஆம் வசனத்தை கவனியுங்கள். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பார்களாக. இப்பொழுது அதில் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படக்கூடாது. அவர், நீங்கள் அதை புசிக்கும் போது பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் புசிக்க வேண்டாம், நீங்கள் அதை நன்றாக சமைத்து புசிக்க வேண்டும் என்று கூறினார். எனக்கு அதை பிடிக்கிறது. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை புசிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அதை அப்படியே பச்சையாய் புசிக்கிறார்கள். அதை மென்று துப்பி விடுகிறார்கள். மற்றெல்லா காரியங்களும் செய்கிறார்கள். உதாரணமாக, ஓ, என்னால் அதை சாப்பிட முடியவில்லை, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போன்று போதுமான அளவுக்கு அது சமைக்கப்படவில்லை, எவ்வளவுதான். அதை நெருப்பினால் சுடுங்கள் என்று அவர் கூறினார். நெருப்பு பரிசுத்த ஆவிக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. முதலாவதாக உங்கள் இருதயத்தில் தேவனை கொண்டு வாருங்கள். அது உங்களுக்காக அதை சமைப்பிக்கும். அது உண்மை. அதை சுட்டு முடிக்கப்பட்டதாய் பக்குவப்படுத்தப்பட்டதாய் சமயங்கள். அப்பொழுது அது நல்ல ருசியுள்ளதாயிருக்கும். இப்பொழுது இந்த விதமாக வெளியே நின்று, ஓ, அது எனக்கு தானா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஒரு கால் கடந்து போன காலத்துக்குரியதா இருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் வெறுமனே பரிசுத்த ஆவியை முதலாவதாக பெற்றுக் கொள்ளுங்கள். தெய்வீக சுகம் என்றால் உங்களுக்கு அது என்ன என்பதை அப்பொழுது கவனியுங்கள். ஆட்டுக்குட்டியானது வருகையிலே அதை சமைப்பிக்க பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது இருதயத்தால் உணர்ந்த மார்க்கம் என்ன என்பதை அப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். ஆமென். அது உண்மை.
முதலாவதாக ஆட்டுக்குட்டியை சமைப்பியுங்கள். அதை சமைக்க வேண்டுமானால் அங்கே உங்களிடத்தில் நெருப்பு இருக்க வேண்டும். அதை நன்றாக சுட. ஓ என்னே, அதாவது அப்பொழுதுதான் அது நன்றாக இருக்கும். அதை சுடுங்கள். அது எல்லாவற்றையும் எரித்து விடுங்கள். அதிக நாட்களுக்கு முன்பல்ல, நான் அங்கே உருக்கும் கொப்பரை அருகே நின்று கொண்டிருந்தேன். அந்த அக்னி எவ்வளவு உஷ்ணமாய் இருந்தது என்பதை நான் கவனித்தேன். கொதித்து 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 கொதித்துக் கொண்டே இருந்தது. அது மிகவும் உஷ்ணமாக ஆக ஆக உலோகத்தில் உள்ள தங்கத்தில் உள்ள களிம்பு எல்லாம் மேல் மட்டத்திற்கு வருகிறது. அவர்கள் அதை வடித்து போடுவார்கள். அவர்கள் உருக்கும் கொப்பரை தீயை சிறிது அதிகமாக்குவார்கள். பின்னர் இது அதிகமாக வேகும் போது இன்னும் பல வித்தியாசமான வஸ்துக்கள், மஞ்சள், இரும்பு முதலானவை அதிலிருந்து வெளிவரும். முதலாவதாக வெளிவருகிறது அழுக்காக இருக்கும். அழுக்கும் களிமண்ணும் போன்று. அடுத்து வெளிவருகிறது இரும்பு போன்றதாக இருக்கும். ஓ, நல்லதல்லாத ஏதோ காரியம், ஈய வெள்ளி, இப்படிப்பட்டதான காரியங்கள் வெளிவரும். அவைகளை வடித்து போடுவார்கள். இப்படியாக தொடர்ந்து செய்து கொண்டே போக கடைசியில் மஞ்சள் இரும்பை அதிலிருந்து வடித்து போடுவார்கள். அது மஞ்சள் இரும்பு. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது அல்லது அதை போன்று நடிக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் ஜனங்கள் ஒருவர் ஏமாற்ற முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அங்கே அநேகம் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும். புரிகின்றதா? ஆனால் பரிசுத்த ஆவியை போதிக்கும்படி அனுமதித்து பாருங்கள். அது எல்லாவற்றையும், மஞ்சள் இரும்பான முட்டாள் தங்கத்தையும் கூட உங்களிலிருந்து வெளியே எடுத்து போடும். மஞ்சள் இரும்பு அநேகர் மேற்கே சென்று அதில் கொஞ்சம் கண்டடைவார்கள். அவர்களுக்கு ஒரு தங்க சுரங்கம் தட்டுப்பட்டு விட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது தங்கத்தை காட்டிலும் அதிகமாக ஜொலிக்கும். ஆனால் அது முட்டாள் தங்கம், மஞ்சள் இரும்பு. அதற்கு ஏதும் மதிப்பு கிடையாது. இப்பொழுது அவர்கள் அதை கொதிக்க வைத்து அதையெல்லாம் வடித்து போட்டு அது கொதித்து கொதித்து அது சுத்த பொன்னாக ஆகும் வரைக்குமாய் அதை கொதிக்க வைப்பார்கள். ஆனால் 100% தங்கமாயிருக்கும். அந்த விதமாகத்தான் தேவன் அவருடைய சபையில் செய்கிறார். பரிசுத்த ஆவியை அதன் மேல் ஊற்றி எல்லா லௌகீகத்தையும், வித்தியாசங்களையும், சுயநலத்தையும், இந்த எல்லா காரியங்களையும் உள்ளே கொதிக்க வைத்து அவர் அதை வெளியே தள்ளுகிறார். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர் கொதிக்க வைத்து அதை வெளியே தள்ளுகிறார். ஆமேன். அப்பொழுது உன்னால் அதை புசிக்க முடியும். இங்கே 11ஆம் வசனத்தில் இன்னொரு அழகான கருத்து இருக்கிறது. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, இதை கவனியுங்கள். நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும், எனக்கு அது பிடிக்கும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. எனக்கு அது பிடிக்கும். நீங்கள் புசிக்கும் போது போவதற்கு ஆயத்தமாய் இருங்கள். அதுதான் காரியமே. நாம் எபேசியருக்கு திருப்புவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி இங்கே சபையானது ஆயத்தப்படுவதை குறித்து பவுல் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம். சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய், பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சணம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். யுத்த களத்துக்கு போகும் அணிவகுப்புக்காக ஒரு மனிதனை பவுல் உடுத்துவிக்கிறதை பாருங்கள். தேவன் இஸ்ரவேலை விடுவிக்கையிலே துவக்கத்தில் அவர், இப்பொழுது நீங்கள் அணிவகுப்பிற்காக ஆயத்தமாகத்தான் வேண்டும். நீங்கள் இரத்தத்தின் கீழ் வரும்பொழுது உங்கள் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அறையை கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் கரத்தில் கோலை பிடித்தவர்களாய் அழைப்பிற்காக ஆயத்தப்படுங்கள் என்று கூறினார். எனக்கு அது பிடிக்கும். ஒரு மனிதன் இப்பொழுது அவன் கிறிஸ்துவனிடத்தில் வரும்பொழுது அவன் பிரசங்கிக்கும்படியாக அவனுடைய சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டு, ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் அணிந்து கொண்டு அறையை கட்டிக் கொள்கிறார். வழக்கமாக பழங்கால போர் வீரர்கள் அவர்கள் யுத்த அணிகலன்களை அணிந்து கொண்டு போது அவர்கள் ஒரு பெரிய அரைக்கச்சையை வைத்திருப்பார்கள். அதற்கு ஒரு இறுக்கி பிடிக்கும் பக்கல் இருக்கும். அதில் அவர்களுடைய இடுப்பில் எதிரியின் ஈட்டிகளை தடுக்க அந்த கேடயங்களை அது தாங்கிக் கொண்டிருக்கும். என்ன ஒரு உண்மையான பாரமாய் அது நமக்கு இருக்கிறது. இடுப்பு பலவீனமாகும் பொழுது கீழே தொங்கும் கேடயமும் அவர்கள் அந்த கச்சையை இறுக்கிக் கொள்வார்கள். அவைகளை மீண்டுமாய் இருகளாய் மேலே கொண்டு வருவார்கள். இன்றைக்கு என்ன ஒரு பரிபூர்ண காட்சியாய் இருக்கிறது. தளர்ச்சி ஆகின்றது என்று நீங்கள் உணர துவங்கும் பொழுது, அல்லது அது ஒரு உபயோகமும் இல்லை என்று பிசாசு கூறும் பொழுது, கீழாக தொட்டு உங்களுடைய கச்சையை சற்று இறுக்கி அமைத்துக் கொள்ளுங்கள். பட்டயத்தை சற்று உருவி உறுதியாக கரத்தில் பற்றிக் கொண்டு முன்னேறி செல்லுங்கள். எனக்கு அது பிடிக்கும்.
அணிவகுப்புக்கு ஆயத்தமாயிருங்கள். அந்த இரவன்றே அந்த ரத்தத்தின் கீழாக நடக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அங்கேயே தரித்திருந்து அணிவகுக்க கட்டளைகள் வராமல் வெளியே போகாமல் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினாலே பிறந்து கிறிஸ்துவுக்குள் வருகின்ற எந்த ஒரு மனிதனும் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அவனுடைய கேடயத்தையும் அவனுடைய மார்க்கவசத்தையும் போட்டுக்கொண்டு ஆயத்தமாய் நின்று கொண்டு கட்டளை வருமட்டாய் அணிவகுப்புக்கு போக தவிர்க்கப்பட்டிருக்கிறான். அது அற்புதமா இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் தொடுத்துக் கொண்டவர்களாய் இருப்பதினால் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? போர் வீரர்களே, உங்களைதான். ஒரு பாட்டு தலைவன் வழக்கமாக ஜெப கூடாரத்தில் இருப்பான். நம்முடைய கொள்கை பாட்டு நமக்கு உண்டு. யுத்தம் நடக்கின்றது. ஓ கிறிஸ்தவ போர் வீரர்களே, கண்டிப்பான உறுத்துதலோடு முகத்துக்கு முகமாய் ஆயுதங்கள் ஜொலித்துக் கொண்டு வண்ணங்கள் பிரகாசித்துக் கொண்டு சரியானதும் தவறானதும் இன்றைக்கு சந்திக்கிறது. யுத்தம் நடக்கின்றது. ஆனால் தளர்ச்சி அடையாதிருங்கள். பலமுள்ளவர்களாய் அவருடைய வல்லமையை பற்றிக் கொள்ளுங்கள். தேவன் நமக்காக இருந்தால் அவருடைய கொடி நம்மேல் ஏற்றுவார்கள். கடைசியில் நாம் ஜெயமெடுத்தவரின் பாடலை பாடுவோம். அந்த பழைய பரிசுத்தவான்களில் அநேகர் கல்லறைக்கு போய்விட்டனர். ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அக்கறையிலே ஒரு புதிய உலகத்துக்குள்ளாக வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக அவர்கள் வந்தபோது சிலுவையின் கொடி நம்மேல் பறக்கும். ஜெயமெடுத்தவரின் பாடலை நாம் பாடுவோம். அந்த இரவில் கல்யாண விருந்தில் மேஜை சுற்றி நாம் உட்காரும் போது அந்த மகத்தான மேஜை ஒரு கால் 100,000 மைல் நீளத்துக்கு இருக்கலாம். ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் அங்கே சுற்றிலுமாய் உட்கார்ந்திருப்பார்கள். அந்த மேஜையோடு நேராக போய் அவர்கள் ஒவ்வொருவரோடும் கரங்கொலிக்கி ஆமென் என்று சத்தமிட நான் விரும்புகிறேன். நான் சத்தமிடுவதை உங்களுக்கு கேட்க விருப்பமா? நான் அங்கே போகுமட்டாய் காத்திருங்கள். என்னை கவனியுங்கள். இதற்கு நான் இன்னும் போதுமான பெரியவனா இல்லை. ஆனால் கவனியுங்கள், இப்பொழுது நாம் பவனியில் இருக்கிறோம். ஆயத்தப்படுங்கள், நாம் போகிறோம். இங்கே ஒரு விசனமான காட்சி. நாம் நம்முடைய வழக்கமான பாடத்துக்கு போவதற்கு முன்னர் அது அங்கே 38ஆம் வசனத்தில் இருக்கிறது. கவனியுங்கள். பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் அவர்களுடைய மந்தையோடு போனார்கள். அங்கேதான் இஸ்ரவேலர் ஒரு தவறை செய்தனர். இயற்கைக்கு மேம்பட்டது செய்யப்பட்டாயிற்று. மனமாற்றம் இல்லாத ஜனங்கள் இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களால் பின்தொடர்ந்தார்கள். முடிவிலே அவர்களை தொல்லைக்குள்ளாக்கியது. தொடர்ந்து போகையில் நாம் இங்கே 42ஆம் வசனம் 43ஆம் வசனங்களில் கவனிக்கலாம். கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசிக்கொண்டு, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களே அன்றி வேறு ஒருவரும் அந்த பலியை புசிக்க கூடாது. அந்நியர்கள் புறம்பானவர்கள் ஒருவரும் புசிக்க கூடாது. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் மட்டுமே புசிக்கலாம் என்று கூறினார். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நாளில் என்ன ஒரு அவமதிப்பை இன்று நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். அதாவது சபையிலே சபையை சார்ந்துள்ள அனைவரும் ராபோஜனத்தில் பங்கு கொள்ளுகிறோம். அது தவறாக இருக்கிறது. மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே, அதாவது பாத்திரமாயுள்ள அனைவரும். ஏசாயா பேசி போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. யாருக்கு நான் உபதேசத்தை உணர்த்துவேன்? முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே என்றான். கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், நன்மையானது எதுவோ அதை பற்றிக் கொள்ளுங்கள் என்றான். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளை அறிந்தவராய் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது சபையானது அவ்வளவு அரசியலாயிருந்து எல்லா காரியங்களும் ஜனங்களும் உள்ளே வர அனுமதிப்பார்கள். சபையின் புத்தகத்தில் அவர்களுடைய பெயர்கள் இருந்தால் போதும். அவர்கள் அங்கத்தினர்களாய் இருக்கின்றனர். அவர்கள் ராபோஜனத்தில் பங்கு பெறுகின்றனர். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருக்கிறான் என்று வேதம் கூறுகின்றது. பரிசுத்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வருடங்களுக்கு பிறகு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படி கூறுகிறார்: எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து அவன் பங்கு பெறுவதற்கு முன்னர் என்று அவன் கூறுகிறான். நான் வேற வார்த்தைகளையே கூறுகிறேன். அது சரி. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரை அடைந்தும் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனோடு சரியானவர்களாய் நிற்கிறீர்கள் என்ற நிச்சயத்தை உடையவர்களாயிருங்கள். இங்கே இது நிழலாட்டமாய் இருக்கிறது. அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே அன்றி வேறொருவனும் இல்லை.
அவன் எவ்வளவுதான் நன்றி விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், யூத சபைக்கு எவ்வளவுதான் உதவியாயிருந்தாலும், அவன் ராபோஜனம் எடுப்பதற்கு முன்னர் அல்லது பஸ்காவை புசிப்பதற்கு முன்னர் அவன் ஒரு மனம் மாறினவனாய் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசியாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரம் அந்த கோட்டை விட்டு விலகி இருக்கிறோம். இப்பொழுது அப்படியானால் நாம் துரிதமாய் பார்ப்போம். இன்றிரவு தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இப்பொழுது நாம் துரிதமாக 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு திருப்புகிறோம். அவர்களுக்கு முன் செல்லும்படியாய் தேவன் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார். நான் நினைக்கிறேன் இன்றிரவு அவர்கள் படத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள் என்று. நான் இதை பயபக்தியுடன் கூறுகிறேன். என்னுடைய உத்தமமான தீர்மானத்தின்படியாய் இன்றிரவு இந்த குழுவுக்கு இங்கே நான் இருந்து கொண்டிருக்கையில் அதுதான் இன்றிரவு நம்மோடு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேல் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு போன அதே அக்கினி ஸ்தம்பம் நமக்கு முன்பாக போய்கொண்டு அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அவர்களை வழிநடத்தி கொண்டு போன தூதன் உடன்படிக்கையின் தூதனாயிருந்தார். அது இயேசு கிறிஸ்துவே என்பதை இங்கேயுள்ள எந்த போதகனும் அல்லது வேத பண்டிதனும் அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பரிசுத்த உருளைகள் என்று நீங்கள் அழைக்க விரும்புகின்ற இவர்களை நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்து இந்த குழுவுக்கு முன்பாக தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார். சரி, தொடர்ந்து போய்கொண்டே ஜெயத்தின் மேல் ஜெயமெடுத்தவராய் போய்கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜாதிகளில் அந்த நாட்களில் அவர்கள் நிந்திக்கப்பட்டும் வெறுக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் ஜாதிகளால் தள்ளப்பட்டவர்களும் எல்லா விதமாயும் அழைக்கப்பட்டவர்களுமாயிருந்தார்கள். உண்மையான விசுவாசியோடு இன்றைக்கு அந்த விதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சபைகளில் உங்களுக்கே தெரியும், கிறிஸ்துவுக்காக ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாய் நின்று சத்தியத்திற்காக பேசும் பொழுது முழு சபையாக அவனை நோக்கி பாருங்கள், அவனுக்கு சிந்தை கெட்டு போயிற்று, அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கூறுகிறது. புரிகின்றதா? அதற்கு எந்த கவனமும் செலுத்தாதேயுங்கள், பின்தொடர்ந்து செல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்திருக்கிறீர்கள். ரத்தம் உங்களுக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். யாராவது என்ன கூறினாலும் அதற்கு கவனம் செலுத்தாதீர்கள். நேராக கல்வாரியை நோக்கி பார்த்து பாவனையில் இருங்கள். அழகான பாவனை. இப்பொழுது அவர்கள் ஊடாக கடந்து வெளியே வந்தார்கள். இப்பொழுது கவனியுங்கள், ரத்தத்தினாலான மீட்பு அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இப்பொழுது அவர்களை தேசத்துக்குள்ளாக கொண்டு செல்ல அவர்களுக்கு வேறு ஏதாவது இருக்க வேண்டியதாயிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் ஆரம்பிக்க துவங்குகிறார்கள். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு ரத்தத்தின் கீழாக வந்து அவர்கள் வெளியே வந்து பவனியில் போகிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஏதோ காரியம் வரைக்குமாய் போயிருக்கிறார்கள். மரணத்தினின்று நீங்கி ஜீவனண்டைக்கு வந்திருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் அவர்கள் தொடர்ந்து போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது எழும்பி வருகிறார்கள். தொல்லை எழும்ப துவங்கியது. பார்வோனின் சேனை அவர்களை பிடித்துக் கொண்டு போகும்படியாய் தொடர்ந்து வருகிறது. தொந்தரவு உள்ளே வந்து விட்டது. கவனியுங்கள், தேவன் நம்முடைய அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஓ, நீங்கள் இதை காண்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். புரிகின்றதா? இதோ அது இருக்கிறது. ஆனால் கவனியுங்கள், இப்பொழுது 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்றான். நான் அதை விரும்புகிறேன். இயேசுவானவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்னர் அவருடைய வார்த்தைகள் அடிக்கடி பயப்படாதிருங்கள் என்பதாக இருந்தது. இன்றைக்கு சபைகளோடு இருக்கின்ற தொல்லை அதுதான். நீங்கள் ஒரு தோல்வி அடைய போகிறீர்கள் என்ற மரணத்துக்கு ஏதுவான பயம் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களால் எப்படி தோல்வி காண முடியும்? உங்களால் தோற்கவே முடியாது. நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். நரகத்தில் இருக்கும் எல்லா பிசாசுகளாலும் உன்னை அசைக்க முடியாது. நீ நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறாய். இயேசு அவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே தோல்வியை குறித்து பயப்படாதே. நான் மதவெறியன் ஆகிவிடுவனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். அமைதியாய் உட்கார்ந்து ஒன்றும் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கொஞ்சம் மதவெறிதனமாக இருப்பதையே நான் விரும்புவேன். நிச்சயமாக அதை விரும்புவேன். ஏதோ காரியத்தை செய்ய போகின்ற ஒரு மனிதன், வெள்ளாடை பற்றி இங்கே கூறப்பட்டது. அவனிடத்தில் ஒரு வேலை வேண்டும் என்று ஒரு நபர் வந்தானாம். அவனிடத்தில் உன் பெயரை இங்கே கையெழுத்திடு என்றாராம். கையெழுத்தை போடுவதற்காக அவன் ஒரு பென்சிலை எடுத்தானாம். உடனே அவர், உன்னுடைய அழிக்கும் ரப்பர் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், நான் தப்பு செய்கிறதில்லை என்று கூறினான். அவரோ, என்னால் உன்னை உபயோகிக்க முடியாது, நீ ஒன்றையும் செய்ய போகிறதில்லை என்றார். அது சரி, நீ தப்பு ஏதும் செய்ய போவதில்லை, நீ ஒன்றையும் செய்ய போவதில்லை. நான் போகலாம் சகோதரனே, எழுந்து போய்கொண்டே இரு. அங்கே எனக்கு லாங் ஃபெலோவை பிடிக்கும். துக்க எண்ணிக்கைகளோட எனக்கு சொல்லாதீர்கள். ஜீவியம் வெறுமனே
ஒரு காலி கனவேயாகும். உறங்குகின்ற ஆத்துமா மரித்ததா இருக்கிறது. காரியங்கள் நாம் காண்கிறது போல் இல்லை. ஜீவியம் உண்மையா இருக்கிறது. ஜீவியம் குறிக்கோளுதா இருக்கிறது. மரணக்குழி அதன் லக்கல்ல. மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவா என்பது ஆத்துமாவை குறித்து பேசப்பட்டதல்ல. நாம் எழும்பி எந்த போராட்டத்திற்கும் ஏற்ற இருதயத்தோடு கிரியை செய்வோமாக. பேச முடியாத துரத்தப்பட்ட கால்நடையை போலும் இராமல் ஒரு தீரனாயிரு. ஜனங்கள் உங்களை வருந்தி கிறிஸ்துவிடத்தில் நடத்தும் வரைக்கும் காத்திராதேயுங்கள். ஒரு புருஷனை போன்று அல்லது ஒரு சீமாட்டியை போன்று நின்று அவரை ஏற்றுக்கொண்டு ஜெபத்தோடு முன்னடந்து செல்லுங்கள். ஆமேன். கரடுமுரடான ஆபத்துமுள்ள போர் வீரர்கள், அதுதான் தேவனுக்கு தேவையாயிருக்கிறது. நீங்கள் ஒரு 105 பவுண்டு எடை உள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அவருடைய வழியை உடையவராய் இருக்க நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் இன்னமும் திடகாத்திரமாயும் சகோதரனே வல்லமையால் நிறைந்தும் இருக்கலாம். ஒரு துளி புருஷ லட்சணம் இல்லாத 200 பவுண்டு எடையுள்ள மனிதனை நான் கண்டிருக்கிறேன். அது சரியே. சரி, கவனியுங்கள். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றான். அது நல்லது. தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய ரட்சிகராக ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து செல்லுங்கள். சகோதரன் பிரண்ணாம், எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள், பயப்படாதிருங்கள். இப்பொழுது நான் சுகவீனமாய் இருக்கிறேன். சகோதரன் பிரண்ணாம், அதிக தூரம் என்னால் போக முடியவில்லை என்று கூறுகிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். நம்முடைய கர்த்தருடைய ரட்சிப்பை காணுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அது எந்த விதமாக இருக்க போகின்றது? வைத்தியர் கைவிரித்து விட்டார். இப்பொழுது அந்த நபர் அவரால் முடிந்த எல்லாவற்றையும் மேலானதை செய்தார். ஆனால் தேவனோடு அவருடைய மேலானதை இன்னும் அவர் செய்யவில்லையே. அது சரி. ஒரு நிமிடம் இப்பொழுது அவருக்கு செவி கொடுங்கள். சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, பாதிக்கிறவர்களை, தொல்லை கொடுக்கிறவர்களை. சகோதரன் பிரண்ணாம், என்னால் மட்டும் புகைக்கிறதை விட முடிந்தால், குடி பழக்கத்தை என்னால் விட்டுவிட முடிந்தால், என்னால் திருடுவதை விட முடிந்தால், நான் செய்யும் இதையும் அதையும் மற்றதையும் என்னால் மட்டும் விட முடிந்தால் என்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து நடவுங்கள். அதன் மீதி உள்ளதை தேவன் கவனித்துக் கொள்வார். என்னால் அதை செய்ய முடியும் என்று நான் அறிந்திருந்தால், சகோதரன் பிரண்ணாம், நான் கிறிஸ்துவை இப்பொழுதை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து செல்லுங்கள். வெறுமனே போய்கொண்டே இருங்கள். நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமேன். கொஞ்சம் கடித்து அது தீர்ந்து போக போகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. எனக்கு அது பிடிக்கும். நான் சபையை 10 வருடங்களுக்கு முன்னதாக சேர்ந்து கொண்டேன். சகோதரன் பிரண்ணாம், நான் ஒரு உத்தமமான அங்கத்தினராய் இருந்து வந்தேன் என்று கூற முயற்சிக்காதீர்கள். அதெல்லாம் அருமையாயிருக்கிறது. நான் அதை பாராட்டுகிறேன். ஆனால் நாம் தொடர்ந்து இன்றிரவு போவோம். தேவன் போய்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் இங்கே அவர்கள் திரும்பி போய் கூறுகிறார்கள், விஞ்ஞானம் ஒரு 150 வருடங்களுக்கு முன்னர் அங்கே பிரான்சில் ஒரு விஞ்ஞானம் இருந்தது. அது ஒரு மனிதன் மணிக்கு 30 மைல்கள் பயங்கரமான வேகத்தில் போகும்போது ஆக்கர்ஷண சக்தியானது அவனை பூமியின் மேலிருந்து உயரே கொண்டு போய் அவன் போய்விட்டு இருப்பான் என்று கூறுகிறது. ஒரு மணிக்கு 30 மைல்களா? இப்பொழுதோ அவன் ஒரு மணிக்கு 1600 மைல்கள் வேகத்தில் போகிறான். விஞ்ஞானம் திரும்ப அவனை மேற்கோள் காட்டுகிறது. நீங்கள் கேட்டே இருக்க முடியாது. அவனுடைய நாட்களில் அவன் கூறினது சரியாக இருந்தது. ஆனால் அவர்கள் இன்னொரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியே. ஆனால் பிரசங்கிமார்களாகிய நாம், ஓ இல்லை, தெய்வீக சுகமா? இப்பொழுது பரிசுத்தம் மூடி, பின்னி, நாக்ஸ், கால்வின் அவர்களில் சிலர் அதை குறித்து என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் காணட்டும். அவர்களுடைய நாட்களில் அவர்கள் சரியா இருந்தார்கள். ஆனால் நாமோ தொடர்ந்து முன்னேறி போய்க் கொண்டிருக்கிறோம். நாம் வேறு எதையோ உடையவர்களாய் இருக்கிறோம். விதை விதைக்கிறவனுடைய ஓமையில் இயேசு கூறினார், விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டு சென்ற போது சத்துரு வந்து கோதுமையில் களைகளை விதைத்து விட்டு போனான். அவரோ அவைகள் அப்படியே ஒன்று சேர்ந்து வளர விடுங்கள் என்றார். உலகமானது எவ்வளவு பொல்லாதாகிக் கொண்டே போகிறது என்று சுட்டி காட்டுகிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் சபையானது எவ்வளவு வல்லமையாக ஆகிக் கொண்டு வருகிறது. நீங்கள் அதை காண தவறி போகிறீர்கள். வெளிகளில் நின்று கொண்டிருக்கையில் அவள் உயரே எழும்பிக் கொண்டிருக்கிறாள். அவளோ ஒரு சிறு மந்தையாயிருக்கிறாள். ஆனால் சகோதரனே, தேவன் அவளோடு இருக்கிறார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவள் வெற்றி சிறக்கப் போகிறாள். ஆமேன். தேவனுடைய சபை ஒருபோதும் தவறி போகாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. அவைகள் அதற்கு எதிராக இருக்கும் என்பதையே அது காட்டுகிறது. ஆனால் அவைகளால் மேற்கொள்ள முடியாது. சபையானது வெற்றி சிறக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக வெற்றிக்குரிய அடைய போகிறது. இந்த ஒரு காரியத்தை குறித்து நான் நிச்சயமாயிருக்கிறேன்.
அதாவது கரை திரை முதலானவர்கள் அற்ற ஒரு சபையை தேவன் உடையவராயிருப்பார். ஆமென். அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது நான் அந்த சபைக்குள்ளாக இருந்தால், ஆமென். சகோதரன் பிரண்ணாம், நீர் அதற்குள்ளாக எப்படி சென்றீர்? எழுத்தின்படியாகவா? இல்லை. எப்படி அதற்குள்ளாக சென்றீர்? பிறப்பின் மூலமாக அதற்குள்ளாக பிறந்தேன். நான் பிரண்ணாம் குடும்பத்தில் இருக்கிறேன். 45 வருடங்களாக இருக்கும். இந்த மாதமாகிய ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியில் பிறந்தேன். அவர்களுடைய குடும்பத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் என்னை கேட்டதே இல்லை. நான் ஒரு பிரண்ணாமாக பிறந்தேன். நான் எப்பொழுதுமே பிரண்ணாமாகவே இருப்பேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பேன். ஏனென்றால் தெரிந்து கொள்வதன் மூலமாக தேவன் அதை அவனமாக நியமித்திருக்கிறார். அவருடைய சொந்த அன்பான குமாரனுடைய கிருபையின் மூலமாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டோம். ஒரு கரம் குலுக்கலினாலா, ஒரு அங்கத்தினர் ஆவதினாலா, ஒரு கடிதத்தினாலா, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அங்கே அவருடைய ராஜ்யத்தின் உடன் குடிமகனாக ஆனோம். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் இந்த நாளுக்காக நாம் எப்படி கணக்கு கொடுக்க போகிறோம் என்பதை பற்றி நான் இன்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எனக்கு முன்பாக இருந்த தலைமுறைக்காகவும் அல்லது எனக்கு பின் இருக்க போகின்ற தலைமுறைக்காகவும் நான் கணக்கு கொடுக்க போவதில்லை. ஆனால் நியாய தீர்ப்பில் நான் இந்த தலைமுறையோடு நிற்க வேண்டியவனாயிருக்கிறேன். நான் சொன்னேன், அங்கே நோக்கி பாருங்கள், அந்த விளம்பர அட்டையில் பியர் குடித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஸ்திரீயின் படம். அதே போன்று ஏதோ அவள் மூச்சற்றவளாக அல்லது ஏதோ காரியம் அவளுக்கு இருக்கிறது என்றார்கள். நான் சொன்னேன், ஆம், ஜீவன் கூட இல்லாதிருந்தது என்று. சரி, அங்கேதான் காரியம். நான் சொன்னேன், என்ன ஒரு அவமானம் என்று. இந்த எல்லா பிரசங்கித்தலோடும் அரியேதும் நன்மையும் செய்வது போன்றும் சில சமயங்களில் தோன்றுகிறதில்லை. ஆனால் அதை குறித்து ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து கவலைப்படாமல், எப்படி இருந்தாலும் நான் எச்சரிப்பின் சத்தமாக இருந்தாக வேண்டியதாயிருக்கிறது. நான் எப்படியா இருந்தாலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்தும் சாட்சி கொடுத்தாக வேண்டியவனாயிருக்கிறேன் என்று கூறினேன். அவர்கள் அதை நிராகரித்து அவர்கள் முதுகை காட்டட்டும். தேவன் அவர்களை நியாய தீர்ப்பின் போது அதற்காக நியாயம் தீர்ப்பார். நான் பிரசங்கிப்பதற்காக உத்தரவாதமும் பிரசங்கிக்கின்ற மற்ற போதர்களும் கூட சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக அவர்களும் உத்தரவாதமாயிருக்கிறார்கள். இப்பொழுது எனக்கு அது பிடிக்கும். கவனியுங்கள். இப்பொழுது புறப்பட்டு போங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் இப்பொழுது 16வது வசனத்தை கவனியுங்கள். நாம் இதை வாசிப்போம். நீ உன் கோலை ஓங்கி. கோல், அது நியாய தீர்ப்பின் கோல். இப்பொழுது அது மோசேயின் கோல் அல்ல, அது தேவனுடைய கோலாக இருந்தது. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், மோசே அவன் அந்த கோலை எடுத்து அதை இந்த விதமாக உயர்த்தி பிடித்தான். வண்டுகள் வந்தது. அவன் அதை தண்ணீர்களுக்கு மேலாக பிடித்தான். அது ரத்தமாக மாறிற்று. அது தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோலாயிருந்தது. அந்த அதே கோல் புரிகின்றதா? அந்த அதே கோலை கொண்டுதான் அவன் அந்த கண்மலையை அடித்தான். கண்மலையின் ஒரு பக்கத்தில் அங்கே ஒரு பிளவு உண்டாயிற்று. கண்மலையிலிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு வெளிவந்தது. இப்பொழுது அந்த கண்மலை கிறிஸ்துவே, அது தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. நீங்கள் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். கல்வாரியில் கிறிஸ்துவை அடித்து அந்த கசப்பான வேதனை நிறைந்த மரணத்தை செலுத்தினார். எந்த மனிதனாலும் அது என்ன என்பதை ஒருபோதும் விவரிக்க முடியாது, அல்லது இனியும் விவரிக்க முடியாது. அங்கே தேவன் எல்லா தெய்வீக நியாய தீர்ப்பையும் அவர் மேல் சுமத்தி அவரை விலாவில் அடித்தார். அப்பொழுது அவருடைய விலாவில் இருந்து தண்ணீரும் இரத்தமும் ஆவியும் நம்முடைய ரட்சிப்புக்காக வெளியே புறப்பட்டு வந்தது. ஜனங்கள் எப்படியாய் அவருடைய படத்தை வரைகிறார்கள். சில சமயத்தில் அவரை சுற்றி ஒரு அங்கியை வைத்து அல்லது வேற எதையோ வைத்து சிலுவையின் மேலிருக்க வரைகிறார்கள். அது அந்த விதமாய் அல்ல. அவர்கள் அந்த மனிதனை எல்லா ஆபாசத்தையும் அவர்களால் முடிந்த அசுசியான காரியத்தையும் யாவரும் காணத்தக்கதாய் விட்டார்கள். ஆனால் அவர் அந்த வண்ணமாய் இருக்க வேண்டியதாயிற்று. உலகத்தில் இதுவரை இருந்த அல்லது இனி இருக்க போகும் எல்லா உண்மை உள்ளவர்களில் மேலானவரும் மிகவும் உயர்ந்தவருமான அவர் அங்கே இருந்தார். பின்னர் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் சிலுவையின் மேல் இருந்தார். காயப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டு பரியாசத்தின் எச்சில் அவருடைய முகத்தில் இருந்து வடிந்து கொண்டு அவருடைய சிரசில் ஒரு பரிகசிக்கும்
முட்கிரீடம் சூட்டப்பட்டவராயிருந்தார். ஆனால் அங்கேதான் அவர் மரணத்தையும் நரகத்தையும் பாவத்தையும் வியாதியையும் பாதாளத்தையும் ஜெயித்து நம்மெல்லாருக்காகவும் கிரயத்தை செலுத்தினார். அங்கேதான் அவர் மரணத்திலிருந்து அதன் கூரை பிடுங்கினார் என்று அடிக்கடி சில நேரங்களில் கூறப்படுகிறது. அதனால் தான் பவுல், ஓ மரணமே, உன் கூர் எங்கே என்று கூறினான். அநேக பூச்சிகள், தேனீக்கள், சில காரியங்கள் அவைகளுக்கு கொடுக்கு கூர் இருக்கிறதென்றும் அவைகள் அதனோடு விஷங்களாய் இருக்கிறதென்றும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு முறை அவைகள் கொட்டும் பொழுது அந்த கொடுக்கை கூரை அவைகள் இழந்து போகின்றன. மரணம் ஒரு சமயத்தில் அதற்குள்ளாக ஒரு கொடுக்கை கூரை உடையதாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்து கல்வாரின் மேல் அந்த கூரை மரணத்திலிருந்து வெளியே எடுத்துவிட்டார். அல்லேலூயா. ஓ, அதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்காகவும் உங்களுக்காகவும் மரணத்திலிருந்து அந்த கூரை அங்கே அவர் வெளியே பிடுங்கினார். அவர்கள் பவுலின் தலையை வெட்ட போகின்ற போது அவன் ரோம சிறையில், மரணமே உன் கூர் எங்கே என்று கூறினான். கல்வாரியை திருப்பி சுட்டி காட்டி அங்கேதான் மரணத்திலிருந்து கூரானது வெளியே எடுக்கப்பட்டது என்று கூறினான். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினான். ஆமென். சரி, நீ உன் கோலை நியாய தீர்ப்பை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர், கவனியுங்கள், இப்பொழுது கவசத்தை இறுக்கி கட்டுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர், அவர் இன்னமும் இங்கே இருக்கிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அல்லது இங்கே இருந்து மேலே சென்றது, இங்கே பின்னாக நின்றது. ஆபத்து நேரத்தில் இடையே செல்லக்கூடியதாயிருக்கிறது. தொல்லைகளும் எல்லா பக்கத்தில் வியாதியும் பிரச்சனைகளும் உங்களை சந்திக்க துவங்கும் போது தேவனுடைய தூதனானவர் உங்களுக்கும் வியாதிக்கும் இடையே போகிறார். வழியிலே அங்கே நின்று தேவனுடைய வார்த்தையை எடுக்கும்படியாய் உங்களுக்கு சவாலிடுகிறார். இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக போவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஒருவேளை ஒரு 10 லட்சம் புருஷர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து அவர்களை அடிக்கும்படியாய் ஒரு கூட்டம் மிருகங்களை போன்று வெட்டி போடும்படியாய் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதனானவன் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்களை கொண்டு போகும்படியாய் அங்கே இருந்தான். அவன் பாளையத்திலிருந்து எழும்பி போய் அவர்களுக்கும் ஆபத்துக்கும் இடையே நின்றான். அல்லேலூயா. அவர் இன்னமும் அதை செய்கிறார். அவர் வழியை உண்டு பண்ணுவார். ஓ, அதற்காக நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு வியாதியான நபருக்கும் அவர் வழியை உண்டு பண்ணுவார். அவர் ஏற்கனவே வழியை உண்டாக்கிவிட்டார். அவர் உனக்கும் தொல்லைக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறார். அவர் சரியாக இங்கே இப்பொழுது இருக்கிறார் என்று நான் அறிவேன். உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் என்னை ஒரு மத வைராக்கியன் என்று அடையுங்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் கூறுகிறதற்கு நான் உத்தரவாதம் உள்ளவன் அல்ல. ஆனால் நான் கூறுகிறதற்கு நான் உத்தரவாதம் உள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் இஸ்ரவேல் பிள்ளைகளை வழிநடத்தின அவர் நான் சரியான விதமாக கணித்தேனானால் நீங்கள் இன்றிரவு காண்கின்ற அந்த ஒளி அல்லது அந்த படத்தில் காண்கின்ற அவர்கள் இன்றிரவு அதை அங்கே போட்டிருக்க வேண்டும். அந்த அதே தேவனுடைய தூதனானவர் இப்பொழுது சரியாக இந்த கட்டிடத்தில் இருக்கிறார். இந்த நாளில் இயேசுவானவர் செய்ததையே சரியாக அவர் செய்யும்படியாய் இங்கே இருக்கிறார். அதை உறுதிப்படுத்த அவர் இங்கே இருக்கிறார். அப்பொழுது அவர் என்ன செய்தாரோ அதை அவர் இப்பொழுதும் செய்ய அவர் எப்பொழுதும் அதேவாக இருக்கிறார். தேவனுடைய தூதனானவர் நமக்கும் வியாதிக்கும் நமக்கும் மரணத்துக்கும் இடையே நிற்கும்படியாய் அசைந்து போகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது கூறினதில் வியப்பொன்றுமில்லை. நிச்சயமாக
இஸ்ரவேலின் பாளையத்துக்கு முன்பாக அங்கே நின்று கொண்டிருந்த தேவனுடைய தூதன் அங்கிருந்து கடந்து போய் அவர்களுக்கும் சத்துருவுக்கும் இடையே நின்றான். இன்றிரவு இங்கே தேவனுடைய தூதனானவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் சத்துருவுக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறார். நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிவேன். இப்பொழுது இங்கே மேடையின் மேல் நின்று கொண்டிருக்கையிலே இன்றிரவு இந்த சிறிய குழுவுக்கு முன்பாக எனக்கு தெரியும், தேவன் தாழ்மையாக்கி கொண்டு மகிமையிலிருந்து கீழே இறங்கி வந்து இப்பொழுது இந்த கட்டிடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் உங்களுக்கு முன்பாக அசையவில்லை என்றால் பாருங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் அசைய துணிவீர்கள். கவனியுங்கள், பாளையத்திற்கும் எகிப்திற்கும் இடையே அது வந்தது. உங்களுக்கும் உங்களுடைய வியாதிக்கும் இடையே அவர் வருகிறார். உங்களுக்கும் உங்களுடைய பாவங்களுக்கும் இடையே சரியாக இப்பொழுது அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஏன் நாம் சபையின் யாத்திரையில் இருக்கிறோம்? எகிப்து எப்பொழுதும் உலகம் என்று அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் வெளியே வந்தபோது நினைவிருக்கட்டும், அவர்கள் அங்கே சபை அங்கத்தினராய் இருந்தனர். ஆனால் ரத்தமும் பாவ பரிகாரமும் செலுத்தப்பட்டதற்கு பின்னர் அவர்கள் தேவனுடைய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் ஆனார்கள். விருத்த சேதனமானது இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாயிருக்கிறது. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று ஸ்தேவான் கூறினான். பரிசுத்த ஆவி இருதயத்துக்குள் விருத்த சேதனம் பண்ணுகிறது. உலகத்தின் எல்லா காரியங்களையும் அறுத்தெறிகிறது. அது வழக்கமாக பண்டைய கால பரிசுத்த சபையா இருந்தது. அவர்கள் அதை ஜீவித்தார்கள், அதை போன்று நடித்தார்கள், அதை போன்று ஜீவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது எஞ்சியுள்ள உலகத்தை போன்றே இருக்கிறது. அது ஒரு அவமானமாயிருக்கிறது. நாம் தடைகளை நீக்கிவிட்டோம். வயதான சகோதரன் ஸ்பர்ஜின் அவர் வழக்கமாக கூறுவார், அவர் என்னுடைய ஒரு பழைய மெத்தடிஸ்ட் பிரசங்கி நண்பர். வழக்கமாக ஒரு பாடலை பாடுவார், நாம் தடைகளை நீக்கிவிட்டோம், நாம் தடைகளை நீக்கிவிட்டோம், நாம் பாவத்தோடு உடன்பாடு செய்து கொண்டோம், நாம் தடைகளை நீக்கிவிட்டோம், ஆடுகள் வெளியே போய்விட்டது, வெள்ளாடுகள் எப்படி உள்ளே வந்தன? ஏனென்றால் நீங்கள் தடைகளை நீக்கிவிட்டீர்கள். அதுதான் காரியம். கிறிஸ்தவ ஜீவியத்தின் தரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். ஏனென்றால் குருமார் பள்ளிகள் அடைகாத்து சில பிரசங்கிமார்களை பொறித்து சத்தியத்தோடு உடன்பாடு செய்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பி வைத்தது. ஆனால் பாவத்தை கண்டனம் செய்ய பரிசுத்த ஆவி எப்பொழுதும் அங்கே இருந்தது. இன்றிரவு விசுவாசிக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் நாம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. கவனியுங்கள், இந்த விசுவாசிகள் குழுவிற்கு வெளிச்சத்தை கொடுத்ததான அதே காரியம் அவர்களை குருடாக்கி கொண்டிருந்தது. சரி, உங்களுடைய அதிர்ச்சி தாங்கும் மேல் சட்டையை போட்டுக் கொள்ளுங்கள். இதோ அது வருகிறது. கவனியுங்கள், வெளிச்சத்தை புறக்கணிக்கும் எந்த ஒரு மனிதனும் குருடாகி இருளில் நடக்கிறான். ஏனென்றால் நீங்கள் வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியர்களை தேவன் அனுப்புகிறார். அது சத்தியமாய் இருக்கிறது என்பதை ரூபகாரப்படுத்த அவர் ஜனங்கள் மத்தியில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்புகிறார். மனிதர் அதை புறக்கணிக்கின்றனர். உங்களுக்கு அங்கே இருளை தவிர வேறொன்றும் விடப்பட்டிருக்கவில்லை. வெளிச்சமானது பிரகாசித்துக் கொண்டு இருக்கையிலே சகோதரனே, வெளிச்சத்தில் நடவுங்கள். வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவே வெளிச்சமாயிருக்கிறார். வெளிச்சத்தை உனக்கு கொண்டு வரும்படியாய் அவர் வந்தார். வெளிச்சத்தை புறக்கணித்தவர்கள் இருளை பெற்றுக் கொண்டார்கள். வெளிச்சத்தை புறக்கணிக்கிற ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் இன்றிரவு இருளுக்குள் நடக்கிறார்கள். எங்கே போகிறான் என்பதை அறியாதிருக்கிறான். அவன் மிகுதியாக தள்ளாடுகிறான். ஜனங்களோடு நன்கு அறியப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான் என்று வியக்கின்றேன். அதை கவனியுங்கள். இங்கே என்ன ஒரு அற்புதமான காரியம். அவர் ஒருவருக்கு வெளிச்சமாயும் இன்னொருவருக்கு இருளாயும் இருக்கிறார். பின்னர் இஸ்ரவேலர்கள் மோசே ஜெபித்த பிறகு அவர்கள் சமாதானத்தோடு படுத்துக் கொண்டார்கள். இப்பொழுது கவனியுங்கள், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் இரண்டாக பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போனார்கள்.
நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் இருளில் இருந்து வெளியே வந்து வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்களான இஸ்ரவேல் பிள்ளைகள் வெளியே வந்தபோது அவர்களுக்கு தொல்லை உண்டான போது வெளிச்சமானது அப்படியே சுற்றிக் கொண்டு அவர்களுக்கு பின்னாக வந்தது. அவர்கள் ரா முழுவதும் தூங்கினார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கையில் தேவன் ஒரு காற்றை அனுப்பி அதை கடலின் ஊடாக அடிக்கச் செய்து தப்பிக்கொள்வதற்கான வழியை திறந்து கொண்டிருந்தார். ஆட்டுக்குட்டியானவருக்கு அல்லேலூயா. இன்றிரவு நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடியினால் நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். நாம் தூங்கிக் கொண்டும் களி கூர்ந்து கொண்டும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இளைப்பாறிக் கொண்டும் இருக்கிறோம். அவர்களுக்கு தப்பிக்கொள்ளும் ஒரு வழியை உண்டாக்க அவர்களுக்கு தேவன் வாக்களித்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் பேரில் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கையில் தேவன் அங்கே கீழே இருந்து அவர்களுக்கு முன்பாக ஒரு வழியை திறந்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையின் கீழ் இன்றிரவு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் எல்லா புருஷரும் ஸ்ரீயும் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவருடைய வாக்குத்தத்தத்தில் நீங்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு கால் நீங்கள் ஒரு அங்கவீனனாய் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் குருடாய் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் செவிடாய் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் காண முடியாதவளாய் இருக்கலாம், ஒரு கால் நீங்கள் வியாதியாய் இருக்கலாம், இருதய கோளாறு, புற்றுநோய் அல்லது ஏதாவது காரியம் மரித்துக் கொண்டிருக்கலாம். இன்றிரவு வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பேரில் இளைப்பாருங்கள். காற்று பெண்டேகோஸ்தே நாளன்று பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வந்து அங்கே கீழாக ஊடாக அடித்து உங்களுக்காக ஒரு வழியை திறக்கும். அல்லேலூயா. அதாவது அந்த வியாதியின் பள்ளத்தாக்கின் ஊடாக கடந்து போய் மீண்டும் ஆரோக்கிய தேசத்துக்குள்ளாக திரும்பி வருவீர்கள். குளிந்து போன சம்பிரதாயமான உலுத்துக் கொட்டும் ஜீவனில்லாத மார்க்கங்களின் தேசங்களின் ஊடாக நீங்கள் கடந்து சென்று பரிசுத்த ஆவியினால் நிறைந்த சந்தோஷமான களிகூறும் சந்தோஷத்தால் நிறைந்த இருதயத்துக்குள் வருவீர்கள். தேவன் அவருடைய வல்லமையை காட்டுகிறார். அதை காட்டிக் கொண்டிருந்தார். என்னை மன்னிக்கவும், நான் அதிக சத்தமாய் பேசுகிறேன். வல்லமையினாலான மீட்பை காட்டுகிறார். ஒரு காரியத்தின் மேல் அங்கே பின்னாக அவர் ரத்தத்தை காட்டினார். அவர் இங்கே அவருடைய ரத்தத்தினால் மீட்பின் மூலமாய் அவருடைய வல்லமையை காட்டினார். ரத்தத்தின் மூலமாக மரணத்தை தப்பிக்கொள்ள அவருடைய வல்லமையை காட்டினார். மீட்பின் வல்லமையினால் தப்பிக்கொள்ளும் வழியை உண்டு பண்ண அவருடைய வல்லமையை அவர் காட்டினார். இன்று ஏற்றுக்கொண்ட நீங்கள், ஆமென், உங்களை பாவத்தினின்று கழுவ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொண்ட உங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு வழிநடத்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இங்கே இருக்கிறது. வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு உங்களை மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. தேவன் அவருடைய சபையின் யாத்திரையில் அசைபாடிக் கொண்டிருக்கிறார். அவள் பூப்புக்குதலுக்குள் வருகிறாள். அங்கே தேவன் கொஞ்சம் கடித்து அவருடைய கோதுமை மணியை ஒன்று கூட்டுவார். இருளுக்குள் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வெளியே வருவது அற்புதமாய் இருக்கிறது. நாம் எப்படியாய் இதை நேசிக்கிறோம். நான் எப்படியாய் நேசிக்கிறேன். என்னுடைய ஆத்துமாவுக்கு இன்றிரவு என்னவா இருக்கிறது. நண்பர்களே, நான் இன்று ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் வெளியே இருந்த பொழுது இப்பொழுதுதான் என்னை சந்தித்தார். அவர், நான் ஜனங்களிடத்தில் கூற முயற்சித்தேன், பில்லி, நீ ஒரு சிறியவனாய் இருந்தது முதல் நான் அதிகமாய் மாறிவிட்டேன் என்றான். அவன் தொடர்ந்து, நீ வழக்கமாக அந்த பக்கமாக வந்து என்னுடைய வியாபார ஸ்தலத்தை எனக்கு கூறுவதுண்டு. அதாவது நான் தேவனோடு சரியாக வேண்டும், நான் தேவனோடு சரியாக இருக்க வேண்டும் என்று கூறுவதுண்டு. நான் ஒரு விதமாய் உன்னை பார்த்து சிரிப்பேன். பில்லி, காரியங்கள் இப்பொழுது மாறிவிட்டது. நீ என்ன பேசுகிறாய் என்பதை இப்பொழுது நான் அறிவேன் என்றார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நினைத்தேன். அவர், அதை குறித்து நான் மற்றவர்களுக்கு கூற முயற்சிப்பேன். அவர்கள் உடனே பேச்சை வேறு விதமாக மாற்றி ஏதோ வினோதமான பத்திரிகை அல்லது ஏதோ காரியத்தை குறித்து பேசுவார்கள். ஓ, அது நான் அல்ல, இந்த அடுத்த நபர், அந்த கோடியில் இருக்கிறவன், அவன் ஒரு கால் மறிக்கலாம், அவன் தான் அடுத்தது, ஒரு கால் அவனுடைய எண் அடுத்ததா இருக்கலாம், அடுத்த எண் யாருடையது என்று தெரியாது என்று கூறினான். ஒரு கால், நண்பனே, இன்றிரவு அது உன்னுடையதாக இருக்கலாம். தேவன் உன்னை அழைக்கும் நேரம் இதுவாக இருக்கலாம். தேவனாகிய மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இன்று இரவு இங்கே மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறார். வியாதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் இடையே இன்றிரவு இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். சரி, சரியாக இப்பொழுதே நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கும் அதே பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு மறுபடியுமாய் பிறந்த நபரும் அறைக்குள் அதே ஆவியை உணர்ந்தாக வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். உங்களால் அதை தவிர்க்க முடியாது. உங்களுக்குள் ஏதாவது ஜீவன் இருக்குமானால் அது அங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு காந்தத்தை போன்று உலோகத்தண்டை ஒரு மகத்தான காந்தம் அருகே வரும்பொழுது அது அசையவும் நெளியவும் துவங்குகின்றது. ஏன்? அது நெருங்கி வருகிறது. இந்தியானாவில் உள்ள ஹாமோடில் ஒரு சமயம் இங்கே உயர ஒரு பெரிய காந்தம் கீழே வந்தது போன்று தரையிலே கிடந்த சீவல்களை அவர்கள் மேலே எடுத்ததை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் ஒரு நெம்புகோலை கீழே இழுத்தார்கள். உடனே ஒரு பெரிய காந்தம் கீழே வந்தது. அவர்கள் அந்த எல்லா இரும்பு சீவல்களையும் பெருக்கி தரையில் நடுவிலே வைத்திருந்தனர். அந்த காந்தமானது அந்த வழியாய் கடந்து போன போது அந்த எல்லா இரும்பு சீவல்களையும் அதனண்டை போய்விட்டது. அவர்கள் காந்த சக்தியை நீக்கினவுடன்
அவைகள் எல்லாம் அந்த குப்பாலா கொப்பரையில் உள்ளாய் விழுந்தது. மீண்டுமா அது வார்ப்பிக்கப்பட்டது. அதிகப்படியான அலுமினிய சீவல்கள் அங்கேயே விடப்பட்டன. நான் இவைகள் ஏன் போகவில்லை என்றேன். அதற்கு அவர், அவைகள் காந்தத்துக்கு காந்தமாக்கப்படவில்லை என்றார். நான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே கீழே இருக்கிறதே இந்த துண்டு இரும்பு ஏன் போகவில்லை என்றேன். அதற்கு அவர், நீர் கவனித்து பார்த்தால் அது கீழே பதிக்கப்பட்டிருக்கிறது என்றார். நண்பர்களே, அது இன்றைக்குள்ள அநேக ஜனங்களை போன்றிருக்கிறது. நீங்கள் ஒரு சபை அங்கத்தினராக ஆனீர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் காந்தமாக்கப்படவில்லை. பின்னர் ஏதோ காரியம் உங்களை கீழே இரும்பு வளையத்தால் பூட்டி வைத்திருக்கிறது. ஏதோ வித்தியாசம் உங்களை கீழே பூட்டி வைத்து விட்டது. ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அங்கே கிழக்கில் இருந்து தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மகத்தான காந்தம் வருகின்றது. அது இந்த தேசத்தை பாரிக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த ஒவ்வொரு நபரும் அக்கறைக்கு போவதற்காக அவரோட கூட எழும்புவார்கள். இந்த பழைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சாயலில் ஆக்கப்படும். அவருடைய சொந்த மகிமையான சதித்தண்டைக்கு வயது சென்றதிலிருந்து விடுதலையாகி மற்றெல்லா காரியத்தில் இருந்தும் விடுதலையாகி தேவனுடைய மகிமையில் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்தில் என்றென்றுமாயிருப்போம். ஆமென். அது உங்களை பயமுறுத்த விடாதேயுங்கள். நான் இப்பொழுது பக்தியாய் உணர்கிறேன். நான் நிச்சயமாக உணர்கிறேன். சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எனக்கு பைத்தியம் என்று நினைக்க வேண்டாம். நான் பைத்தியம் அல்ல. நான் பைத்தியமாய் இருந்தால் என்னை அப்படியே விட்டு விடுங்கள். அந்த வழியை காட்டிலும் நான் இந்த வழியில் அதிக சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆமையா, நான் இந்த வழியாகவே இருக்கேன். என்னை விட்டு விடுங்கள். ஓ, நிச்சயமாக உலகத்துக்கு பைத்தியம். ஏனென்றால் உலகம் பைத்தியம் என்று அழைக்கின்ற அந்த காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று அழைக்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்கள் சிந்தையை இழக்க வேண்டும். என்ன காரணம்? நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. அந்த வேறு பிரிக்கும் கோட்டினை நீங்கள் கடக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் குடிமகனாக ஆகுகிறீர்கள். ஓ, என்ன அது எவ்வளவு நல்லது! ஏன் நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி ஆகிறீர்கள். ஓ, என்ன இப்பொழுது நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்களோ அதிலிருந்து மாற்றப்படுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரராக இருக்கிறீர்கள். இப்பொழுது நான் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோமா? இல்லை. 1000 வருட அரசாட்சியில் உட்கார்ந்து கொண்டிருப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறோம். சரியாக இப்பொழுது நாம் உன்னதங்களிலே ஒன்று சேர்ந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வேறுபட சபைக்குள்ளாக அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு இங்கே இருக்கிறார். அவர் இங்கே அவருடைய வல்லமையில் இருக்கிறார். அவர் இங்கே அவருடைய மீட்பின் வல்லமையில் இருக்கிறார். அவர் இங்கே யாத்திரைக்காக இருக்கிறார். எல்லா சபை அங்கத்தினரையும் அவரோடு ஐக்கியத்திற்குள் கொண்டு வர அவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு தான் கீழ்த்தரமாய் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாவியையும் கொண்டு வர அவர் இங்கே இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்களுக்குள் கொண்டு வந்து உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆக்க அவர் இங்கே இருக்கிறார். இங்கே ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் உலகத்தின் எல்லா மதங்களும் ஒன்று கூடி, நான் நினைக்கிறேன் இங்கிலாந்தில், லண்டனில் என்று நினைக்கிறேன், அல்லது வேறு எங்கோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் பல வித்தியாசமான சபைகளுக்காக முகமதிய, புத்த மற்றும் எல்லா சபைகளும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிறு ஆள் அமெரிக்கன் ஹோலினஸ் சபைக்கு ஜான் விட் என்பவர் பிரதிநிதியாய் வந்தார். அதுதான் அவர் பெயர் என்று நான் நினைக்கிறேன். ஆக அப்பொழுது பேசுவதற்கான அவருடைய நேரம் வந்தபோது இந்த மகத்தான கூடுதலில் எல்லா மதங்களும் பிரதிநிதித்துவம் அளித்திருந்தது. அவர் மேக்கபி அம்மாவின் கதையை கூறினார். அவள் எவ்வளவு மட்டமானவள்! அவள் வாயில் சுருட்டுடன் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதிகளில் குதிரை பூட்டப்பட்ட கோச்சு வண்டியை ஓட்டி சென்றதற்காக ஒக்லஹாமில் அவள் கைது செய்யப்பட்டாள். அவள் அநேக கொலைகள் செய்தாள். மிகவும் அசுசியானவள். அவ்வளவு மோசமானவளாகி அவளுக்கு தார்பூசி சிறகுகள் சொருக சென்ற போது அவர்களுடைய கரங்களை அவள் மேல் வைக்க மறுத்தார்கள். அவர்கள் கெட்டு போய் விடுவார்கள் என்று பயந்தார்கள். அவர் அந்த கதையை அவ்வளவு ஒரு நல்ல நாடகபாணியில் எடுத்து கூறி அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அனைவரும் அவர்களுடைய இருக்கைகளின் ஓரத்துக்கே வந்து விட்டார்கள். அவர், இந்த உலகத்தின் மதங்களின் பெருந்தகையோர்களே, அந்த மேக்கபி அம்மாளின் கரங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஏதாவது காரியத்தை உங்களுடைய மார்க்கம் உடையதா இருக்கிறதா என்றார். ஒருவரும் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. அவர் அப்படியே ஆகாயத்தில் உயர குதித்து அவருடைய 2 குதில்கால்களை ஒன்று சேர்த்து உதைத்து கரங்களை கொட்டி அவர், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவளுடைய கரங்களை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, அவளுடைய இருதயத்தையும் கூட கழுவும் என்றார். ஆமென். அது சரியே. கென்டக்கி லூயிவிலில் உள்ள மிக மட்டமான விபச்சாரியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எடுத்து அவளை ஒரு அம்மாளாக, ஒரு பரிசுத்த ஸ்திரீயாக ஆக்கும்.
அங்கு எங்கேயோ இருக்கிற ஒரு கள்ளச்சாராயம் காட்சிகளுடையதை எடுத்து அவனில் இருந்து ஒரு பெருந்தகையோரை தேவனுடைய ஒரு பரிசுத்தவானை உண்டு பண்ணும். என்னுடைய நண்பர்களே, ராஜ்யத்தின் உடன் குடிமகனே, கென்டக்கி, இந்தியானா இன்னும் சுற்றுப்புறங்களிலும் உள்ள என்னுடைய உடன் மனிதனே, உங்களுடைய கடைசி தருணம் வருவதற்கு முன்னர் இந்த கர்த்தராகிய இயேசுவை ஆழ்ந்து யோசித்து பார்ப்பதற்கு இது சரியான நேரம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? சபையானது இந்த மகத்தான யாத்திரையில் போய்கொண்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அக்கினி ஸ்தம்பம் நமக்கு முன்பாக இருக்கிறதை காணுங்கள். நின்று கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய எல்லா மீட்கும் வல்லமையில் இன்றிரவு அவர் இங்கே இருக்கிறார். ஒவ்வொரு பாவியை முழுமையாக்கவும், ஒவ்வொரு பின்வாங்கி போனவனையும் திரும்ப எடுத்துக் கொள்ளவும் அவர் இங்கே இருக்கிறார். ஒவ்வொரு சுகவீனமான நபரை சுகப்படுத்தவும் அவர் இங்கே இருக்கிறார். அவரே முழு சுவிசேஷமாயிருக்கிறார். நாம் முழு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். முழு ஆட்டுக்குட்டியையும் புசிக்க வேண்டும். அதை பரிசுத்த ஆவியினால் சுடுங்கள். அது நல்ல சாப்பிடுதல் என்று அறிந்திருங்கள். ஏனென்றால் அது உண்மையான நல்லது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பகுத்து கொடுத்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது கண்மலையில் உள்ள தேனை போன்றது ருசிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அவருடைய அன்பிலும் வல்லமையிலும் அவருடைய மகத்தான மீட்பின் ஆசீர்வாதங்களிலும் அவர் எப்படியாய் இன்றிரவு சபைக்கும் பாவத்துக்கும் இடையே நிற்கிறார். அவர் எப்படியாய் உங்களுக்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே ரத்தம் கசிந்து கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் நிற்கிறார். இங்கே அதிக நாட்களுக்கு முன்பல்ல, நான் இங்கே ஓஹோயோவில் ஒரு இடத்துக்குள்ளாக கடந்து சென்றேன். அங்கே நான் என்னுடைய கருத்தின் தீர்ப்பை கூறப்போகும் நேரத்தில் இருந்தேன். ஒரு சிறிய டன்கார்ட் உணவகத்தில் நான் சாப்பிடுவதுண்டு. எங்களுக்கு ஒரு மகத்தான கூட்டம் இருந்தது. நாட்டிற்கு அநேக மைல்களுக்கு அப்பால் வெளியே ஒரு சிறு தங்கும் விடுதியில் நான் தங்க வேண்டியதாயிருந்தது. நான் ஒரு டன்கன் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். நல்ல அருமையான ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடிவிட்டு சபைக்கு செல்வார்கள். ஆகவே நான் சற்று தூரம் கடந்து சென்று ஒரு சாதாரண பொதுவான அமெரிக்க உணவகத்தில் என்னுடைய போஜனத்திற்காக போக வேண்டியதாயிருந்தது. நான் கதவுக்குள்ளாக நடந்து சென்ற போது என்னுடைய வியப்பிற்கு அங்கே ஒரு நாட்டு காவலன் ஒருவன் ஒரு பெண்ணின் மேல் கரத்தை போட்டவனாய் ஸ்லாட் இயந்திர ஆட்டம் விளையாடிக் கொண்டிருந்தான். இப்பொழுது ஓஹோயோவில் சூதாட்டம் சட்டவிரோதமானது. அங்கே சட்டத்தை காக்க வேண்டியவனே அதை உடைத்துக் கொண்டிருந்தான். ஒரு கால் என்னுடைய வயதுள்ள ஒரு மனிதன் ஒருவேளை மனமானவனாய் இருந்தால் ஒரு குடும்பம் எங்கோ இருக்க அவனுடைய கரத்தை ஒரு வாலிப பெண்ணின் மேல் போட்டவனாய் அங்கே நின்று கொண்டிருந்தான். நான் உணவகத்தை திரும்பி பின்னாக பார்த்தேன். அங்கே சில பையன்கள் பின்னாக உட்கார்ந்திருந்தார்கள், வெறித்திருந்தார்கள். ஒரு வாலிப ஸ்திரீ முறைகேடாய் நடந்து கொண்டிருந்தார். அங்கே உட்கார்ந்து கொண்டு இங்கே என்னுடைய வலது பக்கமாக இருந்த சிறிய கடையை நான் பார்த்தேன். அங்கே நான் உட்கார ஆயத்தமாய் இருந்தேன். அங்கே ஒரு மூத்த அம்மாள், சுமார் 58-60 வயது இருக்கலாம். என்னுடைய தாயாரை போன்று வயது சென்றவள், தோல் எல்லாம் சுருக்கம் விழுந்தவளாய், மிகவும் குட்டையான ஆடை அணிந்தவளாய் அங்கே உட்கார்ந்திருந்தாள். அது ஒரு பயங்கரமாயிருந்தது. அவளுடைய கால் விரல் நகங்களில் இந்திரநீல நிறம் பூசப்பட்டிருந்தது. அவளுடைய உதடுகளுக்கு இந்திரநீல வர்ணம் பூசப்பட்டிருந்தது. நீங்கள் இதுவரை பார்த்திராத கோரமான காட்சியாயிருந்தது. அவளுடைய தலைமயிர் மிகவும் குட்டையாய் வெட்டப்பட்டிருந்தது. இந்த விதமாக ஓரமெல்லாம் தூக்கினது போல் இருந்தது. அவள் குடித்துக் கொண்டிருந்தாள். அங்கே அவளோடு 2 ஆண்கள் உட்கார்ந்திருந்தனர். பயங்கர தோற்றமுடையவர்களாய் வெறித்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் மேஜையின் மேல் இருந்த தட்டுகளின் மேல் அப்படியே படுத்து கிடந்தான். அவர்கள் மன்னியுங்கள் என்று கூறிவிட்டு கழிப்பிடத்திற்கு சென்றனர். நான் அங்கே நின்றேன். நான், ஓ தேவனே, உம்மால் எப்படி இதை சகித்துக் கொண்டிருக்க முடிகிறது? அதை போன்ற ஒன்றை உம்மால் எப்படி பார்க்க முடிகின்றது என்றேன். என்னுடைய இருதயத்திலும் கூட, மற்றும் நானும் அவ்வளவு மோசம்தான் இருந்த போதிலும், என்னுடைய சிறிய சாராலும் ரிபேக்காலும் இப்படிப்பட்டதான தலைமுறையில் அந்த வருகின்றதை காணும்படி வளர்க்கப்பட வேண்டியவர்களா இருந்தால் நான் இன்னமும் உயர்க்கின்றேன். கர்த்தாவே, பூமியின் மேலிருந்து நீர் ஏன் அதை அடித்து போடக்கூடாது? நீர் ஏன் அதை செய்யக்கூடாது கர்த்தாவே என்று எண்ணினேன். நான் அங்கேயே உட்கார்ந்து அழத் துவங்கினேன். நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். நான் காண்கையில் ஆகாயத்தில் உலகமானது சுழன்று கொண்டு இருந்தது. அங்கே ஒரு வானவில் அந்த உலகத்தை சுற்றி இருந்தது. யாரோ என்னிடத்தில் பேசிக்கொண்டு, இந்த உலகத்தை சுற்றி இருக்கிறதே, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் உலகத்தை அடித்து போடாதபடி அது காத்துக் கொள்ளுகிறது. தேவனால் பாவத்தை காண முடிந்தால் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அந்த ரத்தத்தின் கீழாக இருக்கிற எல்லா மனிதனும் அவனுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலை செய்யும்படியாய் ஒரு சுயாதீன நெறிமுறையாளனாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் மாறித்து உங்களுடைய ஆத்துமா அந்த ரத்தத்தின் கிருபையையும் தாண்டி போகுமானால் நீங்கள் அங்கே போய் சேருவதற்கு முன்பாகவே நீங்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு ஆயிற்று. அங்கே உங்களுக்காக ஒன்றும் விடப்பட்டிருக்கவில்லை என்று கூறிற்று.
அதன் பின்பு நான் என்னை பார்த்தேன். என்னுடைய கர்த்தராகிய இயேசுவானவர் அவருடைய தலையில் முள்முடி சூடினவராய், கண்ணீர் இரத்தத்தோடு கலந்ததாய் அவருடைய தாடியின் ஊடாக கீழே வடிந்து கொண்டு இருந்ததை நான் கண்டேன். என்னுடைய பாவங்கள் அவருக்கு முன்பாக வருகிறதை நான் கண்டேன். அதை போன்று அது ஒவ்வொரு முறை அவருக்கு முன்பாக வந்து அவருக்கு நடுக்கமே உண்டாகும் அளவிற்கு ஆயிற்று. முட்கள் அவருடைய நெற்றியில் அதிகமாக உறுத்தும். அவர் அப்படியே பின்னிட்டு தள்ளாடுவார். அவர், பிதாவே அவனுக்கு மன்னியும், தான் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று கூறுவார். மறுபடியும் நான் ஏதாவது காரியம் செய்வேனானால் அப்பொழுது அவருடைய ரத்தம் மோட்டார் வாகனத்தில் இருக்கும் பம்பர் வாகனத்தை காத்துக் கொள்வது போன்று தேவனுடைய கோபத்திலிருந்து தகுதியற்றவனான என்னை மறைத்துக் கொண்டது. நான் மெதுவாக அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் முழங்கார்படியிட்டேன். அங்கே கீழாக நோக்கி பார்த்தேன். அங்கே எனக்கு முன்பாக ஒரு பழைய பாவத்தின் புத்தகம் இருந்தது. குறுக்காக முதலில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. நான், கர்த்தாவே நீர் என்னை மன்னிப்பீரா என்று நேசிக்கும் கண்களோடு அவர் நிச்சயமாக என்று கூறி அவருடைய விலா பக்கத்தை எட்டி கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அதன் பேரில் மன்னிக்கப்பட்டது என்று எழுதினார். அதை அப்படியே எடுத்து பின்னால் உள்ள மறதி கடலில் தூக்கி எறிந்தார். நான், உமக்கு நன்றி கர்த்தாவே என்றேன். அவர், இப்பொழுது நான் உனக்கு மன்னிக்கிறேன், நீயோ அவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறாய் என்றார். ஓ, அது எனக்கு காட்சியையே மாற்றினது. நான் அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வந்தேன். நான் நேராக அங்கே நடந்து போய் அவளண்டை உட்கார்ந்து பேச துவங்கினேன். அவளுடைய கடந்த கால ஜீவியம் கரடுமுரடா இருந்தது. நீ ஒரு கிறிஸ்தவளாக இருந்ததே இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே வளர்க்கப்பட்டேன் என்றார். நான் என்ன சம்பவித்தது என்றேன். அவளுடைய புருஷனோடு அவளுக்கு உண்டாயிருந்த தப்பிதத்தை குறித்து கூறி எப்படி பிள்ளைகள் முதலாளி பற்றி கூறினார். நான் அவளிடத்தில், நீ தேவனை சந்தித்தது முதல் இந்த வருடங்களில் எல்லாம் சமாதானமாகவே ஜீவிக்கவில்லையா என்று. ஐயா, அது உண்மை என்று அவள் கூறினாள். அதற்கு நான், நீங்கள் அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்றேன். அதற்கு அவள், அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்றாள். நான் சொன்னேன், அவர்தான் இப்பொழுது உன்னுடைய இருதயத்தில் தட்டிக் கொண்டிருக்கிறாரே என்று. அந்த கடைக்கு வெளியே அங்கே தரையில் அங்கு கூடியிருந்த ஜனங்கள் முன்பாக முழங்கார்படியிட்டோம். ஸ்லாட் சூதாட்டம் நின்றுவிட்டது. அசுசியான சபித்தல் நின்றுவிட்டது. மற்றெல்லா காரியமும் நின்றுவிட்டது. நான் என்னுடைய கரங்களை, அவளுடைய சுருக்கங்கள் விழுந்த கரங்கள் உயர்த்தப்பட அவளை இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்தினேன். அது சரி, அதுதான் காரியம். நண்பர்களே, எங்கேயும் பார்க்காதேயுங்கள், இயேசுவை நோக்குங்கள். நீங்கள் என்ன செய்திருந்தாலும், உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு கருமையாயிருந்தாலும், உங்களுடைய ஜீவியம் எவ்வளவு கரையுள்ளதாயிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. இன்றிரவு தேவன் நின்று கொண்டு உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டிக் கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மன்னிக்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. சகோதரி, அங்கே ஆர்கனண்டை வருவீர்களா? பரலோக பிதாவே, ஓ, இந்த கட்டடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கையிலே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் இருந்து தயவை பெற்றுக்கொள்ள நாங்கள் முதலாவதாக ராஜ்யத்தை தேடுவோமாக. அதன் பிறகு நீர் வியாதியஸ்தரை சுகப்படுத்துவீர் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்பொழுதோ பிதாவே, அங்க ஒரு மகத்தான ஆழமான சிரத்தையும் ஒரு உணர்த்துதலும் இருக்கின்றதாய் உணர்கையிலே உம்முடைய சபையானது யாத்திரையில் இருக்கிறதென்றும் நாங்கள் நியாய தீர்ப்பை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதை ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். அறியாமல் இருந்து, ஆனால் காலையில் யாராவது படுக்கையின் பக்கத்தில் வர, அப்போது நாம் போய்விட்டவர்களாய் கிடப்போம். இந்த நேரம் நாளை இரவு எங்கேயோ ஒரு சபக்கிடங்கிலும் நம்முடைய ஆத்துமா அக்கறையிலே நித்தியத்தில் இருக்கும். ஓ தேவனே, இது ஒரு கால் கடைசி வேளையாயிருக்கலாம். ஒரு மனிதன் பெறுகின்ற கடைசி தருணமாயிருக்கலாம். வாஞ்சித்தவர்களாய் ஒரு சாதாரண நல்ல ஜீவியம் ஜீவித்த அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றனர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் மறுபடியும் பெறவாமலேயே இருந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஜீவியம் என்ன என்பதை அறியாதவர்களாய் எல்லா இணைப்புகளையும் கூச்சங்களையும் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு தேவனுடைய ஆவி அவர்களை அவருடைய இரக்கங்களுக்குள் ஞானஸ்நானம் கொடுப்பாராக. பிதாவே, அன்புள்ளவரே, உம்முடைய அன்பார்ந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் அசைவாடி இப்பொழுதே அவர்களோடு பேச மாட்டீரா? அவர்களுடைய இருதயத்தின் சாதாரணத்தில் அவர்களுடைய சிந்தனைகள் உம்மேல் எழுப்புவார்களாக. இதோ நான் இருக்கிறேன் இயேசுவே, நான் இருக்கிற வண்ணமாக என்னை எடுத்து என்னை உருவாக்கி என்னை ஏதோ வித்தியாசமான காரியமாக்கும். நான் எந்த விதமான மனிதனாய் இருக்க நீர் விரும்புகிறீரோ அந்த விதமான மனிதனாய் என்னை ஆக்கும். என்னுடைய ஜீவிய காலம் முழுவதுமாக நீர் என்னோடு பேசினீர். நீர் என்னிடத்தில் பேசி இருக்கிறீர். வித்தியாசமாய் என்னை செய்யும்படி நீ முயற்சித்தீர். அந்த ஒப்புவித்தலை நான் செய்யும்படி என்னை ஆக்க நீர் முயற்சித்தீர். ஆனால் என்னோடே இப்பொழுது நாளானது எப்பொழுதோ கடந்து போயிற்று கர்த்தாவே. ஆனால் நான் இப்பொழுது வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறும்படியாய் அவர்களுடைய இருதயத்தை உயர்த்துவீராக. அதை அழியும் கர்த்தாவே. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கமானது அடித்துக் கொண்டிருக்கும் போது
சபையினுடைய வெளியேற்றம் எகிப்தை விட்டு போகின்றது. அவர்கள் தாமே வந்து அந்த வெளியே அழைக்கப்பட்ட மகத்தான குழுவோடு கூட செல்வார்களாக. அவருடைய நாமத்தில் அதை நாங்கள் கேட்கிறோம். நம்முடைய தலைகள் தாழ்த்தப்பட்டும் கண்கள் மூடிக்கொண்டும் இருக்கையில் கிறிஸ்தவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி இந்த விதமாய் சொல்ல கூடுமா என்று வியக்கின்றேன். அதாவது, சகோதரன் பிரண்ணாம், என்னை நினைவு கூறுங்கள். நீர் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் யாவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியதா இருக்கிறது. நானோ இன்னும் நிரப்பப்படவில்லை. நான் ஒரு சபை அங்கத்தினனாக இருந்தேன். அல்லது ஒரு கால் நீங்கள் சபைக்கு போகாதவர்களாயிருக்கலாம். ஒரு கால் நீங்கள் கிறிஸ்துவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாவியாக இருந்திருக்கலாம். அல்லது சபை அங்கத்தினனாக இருந்து மறுபடியும் பிறவாதவராக இருக்கலாம். நீங்கள் உங்கள் கரத்தை உயர்த்தி உங்கள் ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். சகோதரன் பிரண்ணாம், நான் சரியாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மை 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 என் சகோதரனே, உம்மை சகோதரியே, உம்மை சகோதரனே, உம்மை உம்மை சகோதரனே, சகோதரியே நான் காண்கிறேன். ஓ, என்னுடைய இடது பக்கமாக இங்கே எத்தனை பேர்கள். கரங்களை உயர்த்துங்கள். சகோதரன் பிரண்ணாம், என்னை நினைவு கூறுங்கள் என்று நான் பெருக்கும்படி விரும்புகிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தால் நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக இங்கே இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் அறிவேன். நண்பர்களே, நான் உங்களுக்கு குறிப்பாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு மத வைராக்கியன் அல்ல. நான் என்ன பேசுகிறேனோ அதை அறிந்திருக்கிறேன். அங்கே உங்களுடைய தொல்லை என்ன என்பதையும் உங்களுடைய வியாதி என்ன என்பதையும் நான் அறிந்திருந்தால் உங்களுக்காக தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். புற்றுநோய், குருட்டுத்தன்மை, செவிட்டுத்தன்மை, முடம் மற்றெல்லாவற்றிலிருந்தும் சுகமாக்கப்பட்டவர்கள் இங்கே இந்த கட்டிடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். உலகத்தை சுற்றிலும் உள்ள கூட்டங்களை பாருங்கள். உங்களை குறித்து இப்பொழுது என்ன, அதை குறித்து இப்பொழுது என்ன? அதற்காக அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்றால் உங்களுடைய ஆத்துமாவின் நிலையை பற்றின என்னுடைய ஜெபத்தையும் கேட்க மாட்டாரா? உங்களுடைய தொல்லை எங்கே இருக்கிறது என்று அவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் இப்பொழுது உங்களுடைய தொல்லை எங்கே இருக்கிறது என்றும் கூட அவர் எனக்கு வெளிப்படுத்த மாட்டாரா? இன்னும் எத்தனை பேர்கள் கரங்களை உயர்த்தி சகோதரன் பிரண்ணாம், என்ன நினைவு கூறுங்கள், இந்த நேரத்தில் என் மேல் இரக்கமாய் இருக்கும்படி நான் தேவனிடத்தில் கேட்கும்படியாய் இருக்கிறேன் என்று கூற விரும்புகிறீர்கள். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மை 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 மீண்டுமாய், ஓ என்ன, இந்த கட்டடம் முழுவதுமா எல்லா இடத்திலும் உங்களுடைய தலைகளை வணங்கினவாறு இருக்கையிலே கரங்களை உயர்த்தியுள்ளவர்கள் இன்னும் சிறு அதிகமான கிருபை இருந்து இந்த விதமாக கூறுவீர்களோ என நான் வைக்கின்றேன். அதாவது, கர்த்தாவே, என்னுடைய கரத்தை உயர்த்துவதற்கு எனக்கு போதுமான கிருபை இருந்தது. அவர் ஜெபிக்கும் போது எழும்பி நிற்க போதுமான கிருபை எனக்கு தாரும். இந்த பகல் வெளிச்சத்துக்கு முன்னதாக அவர் எனக்காக வருவாரானால் இதுதான் உமக்கு என்னுடைய அடையாளமாயிருக்கும். அதாவது, நான் சரியாக இருக்க விரும்புகிறேன் என்பதே. என்றாவது ஒரு நாள் நான் உம்மை சந்திக்க விரும்புகிறேன். இந்த இருமலன் தோல் வரைக்குமாய் வந்து நான் மறித்துக் கொண்டிருக்கிறவனாய் தலையணையை அழுத்துவேன். வைத்தியர் என்னுடைய படுக்கையின் பக்கத்தில் இருந்து போவார், ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது தேவனே, என்னுடைய ஆத்துமாவின் மேல் கிருபையாயிரும். மரணத்தின் குளுமையான மூடுபனிகள் அறைக்குள்ளாக மிதந்து கொண்டிருக்க அந்த பழைய சியோன் கப்பல் தாமே அங்கு வந்து என்னை கொண்டு போவதாக. கர்த்தாவே, நான் நிற்கப் போகிறேன். அது அதிகமான கிருபை எடுத்துக் கொள்ளுகிறது. ஆனால் ஏதோ காரியம் என்னை அசைக்கிறது. நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். சகோதரனே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது எழும்பி நின்று நான் நிற்கிறேன் கர்த்தாவே என்று கூறுகிறீர்களா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. சகோதரியே, அப்படியே நின்று கொண்டே இருங்கள். உங்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக இந்த ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் எழும்பி நில்லுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக வாலிபனே. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஐயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக என் சகோதரியே. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. சகோதரனே, வேறு யாராவது எழும்பி நின்று இப்பொழுது இதோ நான் இருக்கிறேன் சகோதரன் பிரண்ணாம், நான் உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கவில்லை, நான் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். ஏதோ காரியம் என்னிடத்தில் எழும்பி நில் என்று கூறினது, நான் நிற்கிறேன் என்று கூறுவீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் கால் ஊன்றி நில்லுங்கள். இந்த அளவுக்கு தேவனை எடுத்துக் கொள்ளுங்கள். அம்மாளே, உம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது சரி. பாவம் தாயார் அவளுடைய சிறு குழந்தையை பற்றி கொண்டு எழுந்திருக்க முயற்சிக்கிறார். கண்களில் கண்ணீர் இருக்கிறது. நீங்கள் வரமாட்டீர்களா? மீண்டுமா எழும்பி நில்லுங்கள். அம்மா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்கே மூத்த அம்மாள் உண்மையிலேயே முதிர்ந்தவள். இந்நாட்களில் ஒன்றில் அவள் தேவனை சந்தித்தாக வேண்டும் என்பதை அறிந்தவளாய் எழும்பி நிற்கிறார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது யார் அடுத்ததாக எழும்பி நின்று நான் நிற்பேன் என்று சொல்ல போகிறீர்களா? ஜெபத்திற்காக அப்படியே தொடர்ந்து நில்லுங்கள். வேறு யாராவது உண்டா? அங்கே வேறு யாரோ எழுந்து நிற்க விரும்புவது போன்று நான் உணர்கிறேன். ஒரு கால் நீங்கள் சற்று நெருங்கி வர விரும்பலாம். இனிமேலும் அதை தள்ளி போடாதீர்கள். எழும்பி நில்லுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? தேவனுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களை தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது சரியே. வேறு யாராவது? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அம்மா, ஆமையா, அங்கே குறைந்தது இன்னும் 3 பேர்கள் இருக்கிறார்கள். நான் நேராக அவர்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் நின்றாக வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய தூதனானவர் அங்கே நிற்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அம்மாளே, அது சரி. இப்போது சரியா?
சகோதரனே, அதை குறித்து என்ன? சரி, கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். நான் அதை காண்கிறேன். யாரோ இப்பொழுதே எழுந்து நின்றாக வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் இன்னும் ஒரு நிமிடம் காத்திருக்க போகிறேன். அவர் உன்னுடைய இருதயத்தில் அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். என் நண்பனே, அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். உங்களை எழும்பி நிற்கும்படியாய் சொல்லுகிறது அவர்தான். நீங்கள் அதை செய்ய மாட்டீர்களா? வெறுமனை எழும்பி நின்று அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே. சரி, இப்பொழுது நீங்கள் நிச்சயமாயிருக்கிறீர்களா? இந்த கூட்டத்தில் இன்றிரவு தேவன் உங்களை அழைப்பாரானால் இந்த பிரசங்கம், இந்த அழைப்பு நீங்கள் மரிக்கும் போது உங்களை அக்கறையிலே சந்திக்கப் போகிறதா இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் நிச்சயமில்லாதவளாய், உறுதி இல்லாதவளாய் இருந்தால் இப்பொழுது நில்லுங்கள். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வெளிச்சத்தில் நடக்கவும் விரும்புகிறீர்கள் என்பதை அவர் காண்பார். இப்பொழுது எங்களுடைய தயவுள்ள பரலோக பிதாவே, இந்த உம்முடைய அன்புள்ள பிள்ளைகள் அவர்களுடைய இருதயங்களை மிருதுவாக்கும். இன்றிரவு வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் விழுந்திருக்கிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். அவர்கள் செவிகளில் கேட்கலாம். நீர் அவர்களுடைய இருதயங்களை மிருதுவாக்கும். அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள். புருஷர்களும் ஸ்திரீகளும் பையன்களும் பெண்களும் உம்மை அவர்களுடைய சொந்த அருமையான இரட்சகர் என்றும் தலைவர் என்றும் அறிக்கை செய்கிறார்கள். இப்பொழுது இன்றிரவு இங்கே இருக்கின்ற தேவனுடைய தூதன் தாமே அவர்களுடைய ஜீவிய காலமெல்லாம் அவர்களை வழிநடத்துவாராக. அவர்கள் தாமே இப்பொழுது அவர்களுடைய இருதயத்தில் கல்வாரிக்கு வழிநடத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அவர்களுடைய ஆத்துமாவில் இறங்கி அவர்களுடைய எல்லா வேற்றுமையான மனப்பான்மைகளையும் வெளியே எடுத்து போட்டு அவர்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புவீராக. அவர்களுடைய ஜீவியத்தில் இது ஒரு மகத்தான இரவாக இருப்பதாக. அது மகத்தானது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை இப்பொழுதே அழியும் கர்த்தாவே. இன்றிரவு அவர்கள் இங்கிருந்து அவர்களுடைய முழு இருதயத்துடன் சந்தோஷமாய் களி கூர்ந்து கொண்டு தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு போவார்களாக என்று நான் இந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நீங்கள் உட்காருகையிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் எழும்பி நின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறேன். நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கையில் ஏதோ காரியம் உங்களுக்கு சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும். கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். ஏதோ காரியம் சம்பவித்தது என்று தெரியும் என்பவர்கள் வெறுமனே கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது சரியே, அது இருந்தாக வேண்டும் நண்பர்களே, அது இருந்தாக வேண்டும். நான் நின்று பேசிக் கொண்டிருந்தேனே, அதே தூதன் இங்கே நிற்க இப்பொழுது கண்டேன். இந்த கட்டடத்தின் ஊடாக போய்க் கொண்டிருக்கிறார். அதே கர்த்தருடைய தூதனானவர், அக்னி ஸ்தம்பமானவர் ஏவுதலினால் நான் கடந்த 5 அல்லது 10 நிமிடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் அதை உணர்கிறேன். அது இந்த கட்டடத்தின் ஊடாக அசைந்து செல்லுகிறதை நான் காண்கிறேன். இப்பொழுது நான் ஏதோ கதை சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் அது சத்தியமாயிருக்கிறது. இப்பொழுது நான் ஜெப பரிசையை கூட அழைப்பேனா என்று நினைக்கவில்லை. நான் இங்கேயே நின்று நான் உங்களிடத்தில் உண்மையைத்தான் கூறினேன் என்பதை, அது சரியே என்று அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் தேவன் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே உள்ளே இருக்கின்ற வியாதியாயுள்ளவர்கள் எத்தனை பேர்கள் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீங்கள் எங்கே இருந்தாலும் கரங்களை உயர்த்துங்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்கள் கரங்களை உயர்த்தி கூறுங்கள். எல்லாம் சரி. நீங்கள் கண்டு ஜீவித்து விசுவாசியுங்கள். இந்த குழுமியுள்ள கூட்டத்தாரில் இதனூடாக யாரோ பாருங்கள் கர்த்தராகிய இயேசுவே என்கிறார்கள். இதை போன்று நான் முதலாவதாக பீடித்து அழைப்பை விடுத்ததற்கு காரணம், நான் நிற்கிறேன். நாம் அவரோடு தயை பெற்றாக வேண்டும். இது எனக்கு ஏதோ காரியம் புதியதாக இருக்கிறது. நான் முதலாவதாக தேவனிடத்தில் தயை பெற்றாக வேண்டும். பின்னர் நான் தேவனிடத்தில் தயை பெற்றால், ஒரு தயவை செய்தார், உங்களுக்கு 1 அல்லது 2 டஜன் ஆத்துமாக்கள் அப்பொழுதே அவரிடத்திற்கு வரும். நிச்சயமாக, நிச்சயமாக. இப்பொழுது அப்படியானால் கிறிஸ்துவிடத்தில் வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல பரிசுத்த ஆவியால் நிறைந்த ஒரு சபையை கண்டுபிடித்து அதற்கு செல்லுங்கள். அங்கே பெற்றுக்கொள்ளும் வரைக்குமாய் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாடுங்கள். வெறுமனே செல்லுங்கள். ஒவ்வொரு இரவுமாய் ஒவ்வொரு நாளுமாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அப்படியாய் நீங்கள் நோக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது வியாதியாய் இருக்கிற ஜனங்களாகிய உங்களைத்தான் நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருந்தால், தேவன் அது சத்தியமாய் இருக்கிறது என்று சாட்சி பகருவார். அது உண்மையாய் இருக்கிறது மட்டுமே அதை செய்ய முடியும். நீங்கள் மட்டும் ஜெபித்து உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தேவன் அதை அறியும்படி செய்வார். நோக்கி பார்த்து இதை கூறுங்கள். இந்தியானாவில் உள்ள கிரீன் மில் என்ற இடத்தில் என்னை அங்கே கர்த்தருடைய தூதன் சந்தித்த போது 8 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சிறு பிள்ளையாய் இருந்ததற்கு பின்னர் என்னை பின்தொடர்ந்து வந்து தரிசனங்களை காண்பித்ததற்கு பின்னர் நான் அவரிடத்தில் சென்ற பொழுது அவர், நீ உத்தமமாய் இருந்து ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படியாய் செய்தால் உன்னுடைய ஜெபத்துக்கு முன்னால் ஒரு காரியமும் நிற்க முடியாது என்று அவர் கூறினார். இப்பொழுது அப்பொழுது அவரால் செய்யக்கூடுமானால் அவரால் இப்பொழுதும் அதையே திருப்பி உங்களுக்கு செய்ய முடியும். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி இருக்கிறார். அங்கே அவருக்கு முன்பாக குடுமியுள்ளவர்களுக்கு முன்பாக அங்கே
உங்கள் ஒவ்வொருவர் மேலும் என்ன இருக்கிறதென்றும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றும் உங்களுடைய தொல்லை என்ன என்றும் அதை குறித்த எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் முழு இருதயத்தோடும் அதை விசுவாசியுங்கள். ஒரு வாலிப மனிதன் இங்கே உட்கார்ந்து கொண்டு விசுவாசிக்கிறதை நான் கவனிக்கிறேன். விசுவாசத்தை உடையவனாய் இருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். உனக்குள்ள கோளாறு என்ன என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? அவர் அப்படி செய்தால் உன்னுடைய சுகத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? உனக்கு இருதய கோளாறு இருக்கிறது, அது சரிதானே? அதிலிருந்து இப்பொழுது நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய் என்று நான் உன்னிடத்தில் கூறினால் எப்படி இருக்கும்? நீ அதை விசுவாசிப்பாயா? ஒரு நிமிடம் எழும்பினில். உமக்கு ஒரு பயந்த இருதயம் இருக்கிறது, ஒரு முணுமுணுக்கும் இருதயம் இருக்கிறது. சிறிது காலமாக அது உனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் போய் படுக்கும் போதும் கூட இருதயம் முன்னும் பின்னுமாக அடிக்கிறது, படபடக்கிறது. அது சரிதானே? ஏனென்றால் அது உன்னுடைய வயிற்றில் ஒரு அஜீரணத்தை உண்டு பண்ணி நரம்புகளின் வழியாக உயரே வருகிறது. அது உண்மை இல்லையா? இனி அதனாலான தொல்லை உனக்கு இருக்காது. இப்பொழுது உங்களிடம் இருக்கின்றதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டிற்கு போய் சுகமாயிருங்கள். நான் மனோ தத்துவத்தில் உங்கள் இருதயத்தை அறியவில்லை. நான் உமக்கு ஒரு பரிபூர்ணமான அந்நியனாயிருக்கிறேன். நீங்கள் வெறுமனே அங்கே உட்கார்ந்திருக்கும் ஒரு மனிதனாயிருக்கிறீர்கள். அது சரிதானே? என்னுடைய ஜீவியத்தில் நான் உம்மை கண்டதே இல்லை. உம்மை குறித்த ஒன்றுமே எனக்கு தெரியாது. அது உண்மைதானே? கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? வாலிப மனிதனே, வெளிப்படையாக நான் உன்னை ஒரு காரியம் கேட்கப் போகிறேன். இது உண்மைதானா அல்லது இல்லையா என்று பார். சில நிமிஷங்களுக்கு முன்னர் திடீரென்று கொட்டுகிற இடத்திலிருந்து கொடுக்கின் கூர் போய்விட்டது என்பதை குறித்து நான் பேச துவங்கினதும் ஏதோ வினோதமான ஒரு உணர்வு உங்கள் மேல் உண்டானது. அது சரிதானே? அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போது உங்களுக்கு ஒரு வினோதமான உணர்வு உண்டானது இல்லையா? அது சரிதானே? அதே நேரத்தில் நீங்கள் என்னை நோக்கி பார்க்க, அதே நேரத்தில் என் கண்கள் உங்களுடைய பார்வை பிடித்தது இல்லையா? அந்த நேரத்தில் தானே உங்களுடைய இருதய கோளாறு சரியாகி அங்கேயே சுகமாக்கப்பட்டது. ஆமேன். அது சரியாக அப்படியேதான். அவர் இங்கே இருக்கிறார். நான் மனோ தத்துவத்தால் உங்கள் சிந்தையை அறியவில்லை நண்பனே. நான் உண்மையைதான் பேசுகிறேன். அது சத்தியம் என்று தேவன் ரூபகாரப்படுத்துகிறார். அங்கே அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரே, அதை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர்? என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் விசுவாசிக்கிறீரா? முன்னால் உள்ள இருக்கையில் முன்னாக உட்கார்ந்து இருப்பவரே உங்களைதான். அந்த காரணத்தினால் தான் நான் உம்மிடம் இவ்வளவு நேரமாக பேசுகிறேன். அங்கே பின்னாகவும் என்னை சுற்றிலும் அதை காண்கிறீரா? ஆனால் நான் உம்முடைய ஆவியோடு தொடர்பு கொண்டு உமக்குள்ள கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தினால் நீர் விசுவாசிப்பீரா? உம்முடைய சுகத்தை நீர் ஏற்றுக்கொள்வீரா? நீர் நீரிழிவு நோய் உள்ளவர், அது சரிதானே? அது உண்மை என்றால் உம்முடைய கரத்தை உயர்த்தும், எழுந்து நில்லும். உம்முடைய சுகத்தை நீர் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உம்மை முழுவதுமாக்குவாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இங்கே உள்ளே இருக்கிற யாரோ விசுவாசிக்கிறார். உங்களுடைய முழு இருதயத்தோடும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஒரு நீல நிற சூட் அணிந்தவராய் ஒரு வாலிபமான மனிதன் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காண்கிறேன். அங்கே அது அவருக்கு மேலாக நிற்கிறது. உமக்கு தோல் வியாதி இருக்கிறது இல்லையா வாலிப மனிதனே? அது சரி இல்லையா? எழும்பி நில்லுங்கள். ஓ அப்படியா? நீர் பிரதிநிதிகளின் குழுவோடு வந்திருக்கிறீர், அது சரியா? நல்லது. நீர் சுகம் பெற்றவராய் வீட்டிற்கு போக விருப்பமா? உம்முடைய கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய தூதன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று, கர்த்தராகிய இயேசுவே நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன், நான் சுகமாக்கப்பட்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். அங்கே அவருக்கு அடுத்தாற் போல் இருக்கும் மனிதனே, அதை நீர் என்ன நினைக்கிறீர்? நீங்களும் கூட விசுவாசிக்கிறீரா? ஒரு நிமிடம் காலூன்றி எழுந்து நான் உம்மை காணும்படியாக நில்லும். உம்முடைய முழு இருதயத்தோடும் என்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? அந்த இருதய கோளாறில் இருந்து வெளியேற உமக்கு விருப்பமா? அதுதான் உமக்கு இருந்தது இல்லையா? அதைதான் நீர் உடையவராய் இருந்தீர் என்று நான் கூறினேன். இப்பொழுது நீர் அதை உடையவராய் இல்லை. நீங்களும் கூட வீட்டிற்கு போகலாம். அவருக்கு அடுத்துள்ள மனிதன், அதை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர்? உம்முடைய முழு இருதயத்தோடு நீர் விசுவாசிக்கிறீரா? என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நீர் விசுவாசிக்கிறீரா? எழும்பி கால் ஊன்றி நில்லுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் இப்பொழுது நீர் விசுவாசிக்கிறீரா? உமக்கு நரம்பு கோளாறு இருக்கிறது, அது சரிதானே? புரிகின்றதா? அது சரிதானா? உம்முடைய கரத்தை உயர்த்தும். இப்பொழுது நீர் வீட்டுக்கு சுகமாக போகலாம். இயேசு கிறிஸ்து உம்மை சுகமாக ஆக்குகிறார். அடுத்த மனிதனை குறித்து என்ன? நில்லுங்கள். அங்கே உள்ள வரிசையில் நீர் உம்முடைய முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீரா? காலூன்றி எழும்பி நில்லுங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி என்று, தேவனுடைய ஊழியக்காரன் என்று என்னை விசுவாசிக்கிறீரா? உம்முடைய சுகத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும்படி உம்மிடத்தில் என்ன கோளாறு என்று அவர் என்னிடத்தில் கூறுவார் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? அது உம்முடைய தொண்டையில் இருக்கிறது, அது சரிதானே? வீட்டிற்கு போய் சுகமாக இருங்கள்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். சுகமாக ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற வேறு யாராவது இந்த கட்டிடத்திற்குள் இருந்தால் எழும்பி நின்று சுகமாக ஆக்கப்படலாம். தேவனுடைய ஊழியக்காரன் என்று என்னை விசுவாசித்தால் எழும்பி கால ஊன்றி நில்லுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்திரீகளுக்குள்ள தொல்லை, புற்றுநோய் அதோ அது போகின்றது. தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை தேவனுக்கு உயர்த்துங்கள். எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த கட்டிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியையும் நான் இப்பொழுது கண்டனம் செய்கிறேன். எல்லா பொல்லாத ஆவியையும் வெளியே துரத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுது பொறுப்பேற்று ஒவ்வொரு நபரையும் சுகமாக்குவாராக. ஒருவரின் ஒருவர் மேல் உங்கள் கரத்தை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லா இடத்திலிருந்தும் கூறுங்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய செம்மறி ஆட்டுக்குட்டி உங்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக ஆக்கும்படியாக இங்கே இருக்கின்றபடியால் களி கூறுங்கள், சந்தோஷமாயிருங்கள். How great is your love? How great is your love? It reaches to the heaven. It reaches to the heaven. How great is your heart? How great is your heart? The sword and rescue me. How great is your love? It reaches to the heaven. It reaches to the heaven. How great is your heart? How great is your heart? That sought and rescued me. How great are you, Lord? How great is your mercy, Lord? How great is your mercy? How great are the things? How great are the things that you have Done for me. done for me? Oh, how great are you, Lord? How great are you, Lord? Oh, your loving kindness Your loving kindness is filling my heart. In my heart, oh, how great are you, Lord? Great are you, Oh, how great is your love? How great is your love. it reaches to the heaven. It reaches to the heaven. Oh, how great is your love? How great is your heart? Oh, that sought and rescued me. And rescue. Oh, how great is your love? How great is your love? It reaches to the heaven, Lord. It reaches to the heaven. Oh, how great is your heart? How great is your heart? That song and rescued me.
It reaches to the heaven. How great are you, Lord? How great is your mercy. How great is your mercy. How great are goodness How great are the things that you have done for me. done for me. How great are you, Lord. How great are you, Lord? Your loving kindness Your loving is kindness filling my heart. is filling my heart as I How sing. great are you, Lord. How great are you, Lord? How great is your love. How great is your love? It reaches to the heaven. It reaches to the heaven. How great is your heart. How great is your heart? That sought and rescued me. That sought and rescued me. How great is your love? It reaches to the heaven. Oh, how great is your heart? That sought